வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நாம் டீப் டைவ் பாட்காஸ்ட் தான் திரும்ப சந்திக்கிறோம். யார் கூட பேசிருக்கோம் அப்படின்னா மண்ணாள ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் போடலாம். வணக்கம். வணக்கம். டாக் மேனர்ஸ் பத்தி உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். இந்த நாய்கள் பிரச்சனை, நாய் கடிக்கிறது, நாய் துரத்துறது, இது பெரிய ஒரு இஷ்யூவா இருந்தது. பெரிய அளவில் யாருமே அட்ரஸ் பண்ணலன்றத நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம திட்டமிட்டதுக்கு அப்புறம் அதை எடுக்கல. அதுக்கப்புறம் கார்த்திக் சிதம்பரம் தொடர்ச்சியாக இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து கார்த்திக் சிதம்பரம். அண்ட் இப்போ வந்து நாய்களை வந்து கருணை கொலை பண்ணலான்னு அரசினுடைய ஒரு உத்தரவு வந்து அது சமூக வலைதளங்களை பேச பொருளாக இருந்து சரின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கும்போது அது வேணா குன்றத்தூர் அபிராமி கேஸ் வந்து பேசுவோம், அதில் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்றத சொன்னீங்க. முதல்ல அதை சொன்னதுக்கான காரணத்துலேருந்து நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, குன்றத்தூர் அபிராமி சம்பவத்தில் இதில் சொசைட்டியில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அண்ட் இன்னொன்று, இதை சரியாக புரிஞ்சுக்கிறதுல ஒரு ரொம்ப அதிகபட்ச போதாமை இருக்கு. ஜனங்க வந்து கம்ப்ளீட்டாக ரியாக்டிவாக இருக்காங்க, முழுக்க ரியாக்டிவாக இருக்காங்க. அதனுடைய அதை தடுப்பதற்குண்டான எந்த எண்ணமும் அல்லது இந்த மாதிரியான பிரச்சனைகளை இனி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது, இதன் அடிப்படை காரணம் என்ன, ஒருத்தர் மேலே பழிய போட்டு இந்த சாப்டரை மூடுறதுனால சமூகத்துக்கு கிடைக்க போகிற பலன் என்ன அப்படின்னலாம் யோசனை வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப அதனுடைய அந்த காரணிகள் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு. வெறும் அந்த பொண்ணுங்கிறது மட்டும் இல்லை. இப்போ அவங்கள தூக்கில் போட்டாலும் பெரிய நட்டம்னு ஒன்று கிடையாது. இனி அவங்கள பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க உயிரோடு இருக்கிறதுனாலையோ சாகிறதுனாலையோ சொசைட்டிக்கு ஆக போகிறதுன்னு ஒன்று கிடையாது. பட் தண்டனைகள் வழியாக தடுக்க முடியாதா? இல்லை, ஒரு குற்றத்துக்கு தடுக்க முடியுதோ முடியலையோ, ஒரு குற்றத்துக்கு தண்டனைன்னு ஒன்று இருந்து தான் ஆகணும். அதில் கேள்வி முறையே கிடையாது. அஃப்கோர்ஸ் தண்டனைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. சொசைட்டியில் ஒரு பயத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு கண்ட்ரோல், மெஜாரிட்டி மக்களுக்கு ஒரு பயத்தையும் அல்லது ஒழுங்கை கொண்டு வர்றதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச கண்டிப்பு தேவைப்படும். அதனால தண்டனை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அப்புறம் இல்லாட்டி அது எல்லாருக்கும் நல்ல ஒழுக்கமாக இருக்கவனுக்கு கிடைக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். ஒழுக்கம்னா குற்றங்கள் எதுவும் செய்யாமல் ஒழுக்கமாக இருக்கிறவனுக்கு கிடைக்கிற ஒரே மரியாதை என்ன, இந்த மாதிரி தண்டனை நமக்கு கிடைக்காதுங்கிறதான். மற்றபடி அதனால பலன் ஒன்று, பெரிய மரியாதைன்னு ஒன்று கிடையாது இப்போ. ஸோ அதை விட்டுடலாம். அந்த போர்ஷனில் இந்த பொண்ணு கேஸ் ஒரு 7 வருஷம் முன்னாடி தன்னோட குழந்தைகளை மாத்திரை கொடுத்து சாகலைன்னு தெரிஞ்சவொடனே தலவாணி வச்சு அமைக்கி கொண்டுட்டு கிளம்பி அவங்க வீட்டை விட்டு போயிடுறாங்க. வீட்டை விட்டு போனால் இவர் அவங்க காதலரை பிடிச்சி, யாருக்காக போனாங்களோ அவரை பிடிச்சி பேச வச்சதா. இதில் வந்து வேற ஒரு சைடும் இருக்குது. போலீஸ் சொல்கிற கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப சின்ன போர்ஷன் தான். அது வேற அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ரியாக்டிவாக இருக்கிறதுனால வெறும் ரியாக்டிவாக கடந்து போகிறாங்க. ரியாக்டிவாக இருந்துட்டு இந்த விஷயத்தை முடிச்சிடறாங்கன்றத சொன்னீங்க. ஒரு தவறு நடக்கும்போது ரியாக்ட் பண்ணணும் தானே, எதிர்த்து கேள்வி கேட்கறது, கோவப்படுறதுன்றது சரியான விஷயம் தானே, தப்பு இல்லை. ஆனால் அந்த ரியாக்டிவாக இருக்கிறதுல ஒரு என்ஜாய்மெண்ட்டை பார்க்கறது இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. மனிதர்கள் எப்போவுமே நேத்தைய பற்றி நிறைய கவலைப்படுவாங்க, நாளைய பற்றி திட்டமிடுறதை வந்து தவிர்ப்பாங்க. என்ன காரணம்னா, நாளைய பற்றின ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக உழைக்கணும். நேத்தைய பற்றின புலம்புல உழைக்க ஒன்றுமே இல்லை. சோம்பேறியா அப்படியே தான் ஒரு மாடு மாதிரி உட்காந்துக்கலாம். ஸோ இதுக்காக இந்த புலம்பல் மாதிரி. இன்னொன்று, இந்த செய்தியில் பெரும்பாலும் இருக்கிற பெரிய ஒரு கபடத்தனம் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் இருக்கிற கபடத்தனம் என்னென்னா, இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு அந்த செய்தியை டேஸ்ட் பண்ணுறாங்க. பொதுவாக நாம் எல்லாரும் ஒரு கன்சியூமர் மாதிரி அதை வந்து நாம் நுகர்றோம், அதை நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். அதனால் அந்த லெவலில் அந்த ப்ளஷரை ஆம்பிளிஃபை பண்ணுற மாதிரியான உரையாடல்களில் மட்டும் நாம் ஈடுபடுறோம். பிரியாணி அபிராமி, பிரியாணி அதில் ஒரு பிரியாணி கடையில் அவங்க சந்திக்கிறாங்க. அது ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்தால் அந்த இடம் ஐஸ்கிரீமாக இருந்திருக்கும், அல்லது எங்கேயாவது கண்டக்டர்கிட்ட அளவு வந்துச்சுன்னா பஸ்ஸாக இருந்திருக்கும் அவங்களோட இறக்குன இடம். பிரியாணி கொடுத்து கரெக்ட் பண்ண பிரியாணி அபிராமி, இந்த இது இருக்குல்லையா, இந்த டேஸ்ட் ஏற்றுற ஒரு வேலை. அப்புறமா வந்து குழந்தைய பார்த்து உனக்கு இறக்க வரலையா, இதெல்லாம் வந்து ஐயோ இந்த பிள்ளைங்களை வந்து என்கிட்ட கொடுத்துருந்தா நான் வளர்த்துருப்பேனே அப்படின்னு ஒரு இது எல்லாமே வந்து என்னன்னு சொன்னால் ரொம்ப சேஃபான இந்த கள்ளக்காதலை வந்து அந்த செய்தியை நுகர்றதுக்கு நாம் கொடுக்குற வேலை, நம்ம காட்டுற பரிதாபம் இது எல்லாமே. ஏன்னா இந்த மாதிரியான கொலைகள், இப்போ குழந்தை சாவுறது உங்களுக்கு வந்து உங்களை காயப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா அப்பா குழந்தையை கொல்கிற செய்தி தினசரி வருது. வறுமை காரணமா, புருஷன் கூட சண்டை, வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, அல்லது இந்த மாதிரியான கடன் பிரச்சனை, பொருளாதாரம் சார்ந்த, அதுல இல்ல நோய், குழந்தை இருக்கு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கிரானிக் இல்னஸ் இருக்கு,
குழந்தைக்கு வந்து குழந்தை வந்து மென்டலி ரிட்டார்டடாக இருக்குது, அதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிற ஒரு செய்தி வருது. நீங்கள் டெய்லி ஒரு வாரத்து பேப்பரை எடுத்து அடுக்கி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் 5 நாளைக்கு இது போல குழந்தைகளை பெற்றோரே கொள்கிற சம்பவங்கள் நடக்கும். எங்க அபிராமியோட நீங்க இந்த டேட்டாவோட தான் சொல்றீங்க, எந்த வார்த்தை வேணா எடுத்து வைங்க, நான் சொல்றேன் 4ங்கிறது 5ங்கிறது 4 ஆகலாம், அல்லது 5ங்கிறது 7 ஆகலாம். பட் ஆவரேஜா அது தினசரி கிட்டத்தட்ட வர்ற செய்தி அது. இதுல இந்த செய்தியெல்லாம் வந்து பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா அது வெறும் சாவு. அப்ப அந்த குழந்தைகிட்ட சொல்லலாம், ஐயோ அந்த பிள்ளை என்கிட்ட விட்டுருக்கலாமே, ஐயோ அந்த பிள்ளைய கொண்டு போய் ஏதாவது அனாதாசிரமம் சேர்த்துருக்கலாமே, ஏன் வரல, இங்க ஏன் வருதுன்னு சொன்னா இதுல எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. மீடியாக்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, கதை சுவாரஸ்யமா இருக்கு, அதுல ஒரு கள்ளக்காதல் இருக்கு, ஒரு எமோஷன் சென்டிமெண்ட் இருக்கு, உங்களை திகில் ஊட்டுற ஒரு குழந்தை கொலை இருக்கு, ஒரு லவ்வுக்காக இன்னொருத்தரை விரும்பினாங்கன்றதுக்காக 2 குழந்தைங்களை கொண்டுட்டாங்கிறது இருக்கு. ஸோ இது மாதிரி வெவ்வேறு உங்களுக்கு நீங்க ஒரு நியூஸை கன்சியூம் பண்றவரா, செய்தியின் நுகர்வோரா, செய்தி பார்க்குறவங்களா இல்லை, அறிவுக்காக இல்லை, செய்தியின் நுகர்வோரா பார்க்கும்போது இந்த மாதிரியான செய்திகளுக்கு ஒரு பிரம்மாண்டமான சந்தை இருக்கு. மக்களுக்கு அது வந்து மற்றதெல்லாம் கவலை இல்லை, இதுல நாம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, அது டேஸ்டா இருக்கு, ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி, அல்லது ஒரு சொல்லதெல்லாம் உண்மை எபிசோடு மாதிரி, அல்லது பிக் பாஸ்ல ஏதோ ஒரு எபிசோடு மாதிரி, அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால நாம அதை வந்து எடுத்துட்டு போறோம். ஆனால் இதில் குழந்தைகள் மீதான அக்கறை அப்படிங்கிறது மெஜாரிட்டி போய் அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட கோவம் வேற ஒரு இதில் வந்திருக்கும் நிறைய. அது வந்து என்னன்னு சொன்னா குழந்தைகளை பார்த்து பரிதாபப்படுறது, ஒழுக்க வேற இதில் வந்துருக்கும். குழந்தைகள் விஷயத்துல எப்பயுமே அந்த பரிதாபம் இருக்கும் நம்ம மக்கள் கிட்ட. இல்ல அப்படி இருந்ததுன்னா நான் சொல்றது என்னன்னு சொன்னா, ஒருத்தனுக்கு உபகாரமா இல்லாத பச்சாதாபத்தால எந்த பிரயோஜனமும் இல்லை. சிம்பிள். எடுத்துக்காட்டுங்க, எதை வேணா இருக்கலாம். இப்போ நீங்க உங்களோட கவலை அதற்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும், அதர்வைஸ் நீங்க புலம்பலை என்ஜாய் பண்றீங்கன்னு அர்த்தம். என்னுடைய கவலை, என்னோட அக்கறை, இது எல்லாமே வந்து வெறும் புலம்பலா மட்டும் இருக்குன்னு சொன்னா அதனுடைய பொருள் நான் அந்த புலம்பலை என்ஜாய் பண்றேன்னு அர்த்தம். இந்த கேஸ்ல இந்த பர்டிகுலர் பெண்ணோட இதுல பார்ப்போம். அவங்க ஹவுஸ் ஓனர் சொல்றது என்னன்னு சொன்னா, குழந்தைய வந்து அவன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண மாதிரி எல்லாம் எனக்கு தெரியாது, அவன் நல்லா பார்த்துக்கிட்ட மாதிரி தான், எனக்கு நல்லா தான் பார்த்துக்கிட்டா, தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் முன்கூட்டியே செஞ்சு ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரியான இது எதுவும் பார்க்கல. முன்பே ஒரு 5 நாள் இந்த அம்மா ஓடி இருக்காங்க, வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவர் அந்த பையனுக்கு, அந்த சம்மந்தப்பட்ட அந்த பையனோட வீட்டை விட்டு போயிட்டாங்க. வீட்டை விட்டு போன பிறகு குடும்பத்துல போய் குழந்தைங்கள்லாம் இருக்கு, நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சமாதானப்படுத்தி கூட்டு வந்திருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன, இந்த கேஸ்ல எடுத்துப்போம். இந்த அம்மாவுக்கு அவனோட போறது தான் விருப்பம், குழந்தையோட ஏத்துக்க அவன் தயாரா இல்ல. குழந்தை இருக்கு, நீ ஏன் இப்படி போறேன்னு சொல்லி இவங்க எல்லாரும் இப்ப சுத்தி வளைச்சு பார்த்தா எதிரி யாரு? இந்த அம்மாவுக்கு லவ் இருக்கு, இந்த லவ்வுக்கு எதிரி யாரா இருப்பா? குழந்தை தான் இருக்கும். முதல்ல மரியாதையா ஓட விட்டுருந்தா இந்த பிரச்சனை இல்லை. இஷ்டம் இல்லைல்ல, கிளம்பு, விட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி இருந்திருந்தா இந்த சிக்கல் இல்லை. இல்ல குழந்தையோட நீங்க குழந்தைய கூட்டுவான்னு சொல்ற அளவுக்கு அந்த பையன் கரெக்டா இருந்திருந்தா இந்த சிக்கல் முன்பே முடிஞ்சிருக்கலாம். ப்ராப்ளம் வந்து நாம வந்து யாரை தூக்கில போடுறோங்கிறது அல்ல சிக்கல். இப்போ அந்த 2 குழந்தை பறிபோகாம தடுக்கிறதுக்கு உண்டான முந்தைய வாய்ப்புகள் வந்து ஏன் இன்வாலிடா போச்சுங்கிறது கேள்வி. போனா போறாங்க அப்படின்னு விட்டா இல்ல நான் சொல்றது வந்து கமிட்மெண்ட்ல மேரேஜுக்கு வராங்க, அதுதான் குழந்தைலாம் பிறகுது, அது 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பாதியில தூக்கி போட்டு போக முடியுமா? கரெக்ட் தான் பண்றதுக்கான. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, அது வந்து அந்த மாதிரியான குற்றவாளிகளை இந்த மாதிரி குற்றங்களை உருவாக்குது, பெரிய இழப்புகளை உருவாக்கும் போது என்ன பண்றது? அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்போ அது அகைன் இதோட இன்னொரு மோசமான எல்லையை பார்ப்போம். இந்த மாதிரியான திருமணத்தை மீறிய உறவுகள்ங்கிறது வரலாறு நெடுகில் இருந்திருக்கு. பல்வேறு நாடுகள்ல பல்வேறு மோஞ்சதர மாதிரியான அந்த மாதிரியான ஒரு இதுலையும் பார்த்தோம், எல்லா இதுலையும் ஒரு இதுன்னு பார்த்தோம்னு சொன்னாலும் கூட அங்கிருந்த சட்டங்கள் அந்த இதுல எல்லாம் வந்து இதற்கான நெறிமுறைகள் எல்லா மதங்கள்லையும் இருந்திருக்கு, எல்லா குரூப்லையும் இருந்து. ஆண்களுக்கு எக்ஸ்ட்ரா சலுகை உண்டு. ஆப்பிரிக்காவில் சில இதில் வந்து பெண்ணை கற்போட பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கடமையாகவே இருக்கும். அந்த பொண்ணை வந்து கற்போட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது சில இடங்கள்ல அந்த சமூகத்தோட விதியாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெண்கள் பீரியட்ஸ் டைமில் ஊருக்கு வெளியில் போய் ஒரு குடிசையில் தங்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம் நம்ம மதுரை பக்கத்தில் இருக்க சில கிராமங்களில் உண்டு. என்ன காரணம்னா, ஊரில் இருக்கிற சூப்பர்வைசர்லாம் இருக்காங்களா, அந்த கிழவிங்கெல்லாம் இருக்காங்களா, இப்போ அவங்கெல்லாம் கரெக்டாக அந்த சைக்கிள் மெயின்டைன் ஆகுதாங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ வேறு யார் கூட ஏதாவது உறவு இருக்கா அப்படிங்கிறது. அந்த மொட்டை அடிக்கிறது, கணவர் இறந்து போனால் மொட்டை அடிக்கிறதுங்கிறதோட பர்பஸ் என்ன? மொட்டையாக ஒரு ஆள் வெள்ளைப்படவை கட்டிட்டு தலை மொட்டையோட ஒரு பொம்பளை வந்து வேற ஒரு ஆண் கூட போனால் ஈஸியாக பிடிச்சிடலாம். நல்லா இருக்கிற ஒரு லேடி ஒருத்தவங்க கூட போனால்
அது புருஷன் பொண்டாட்டியா இல்லை வேணான்னு எப்படி தெரியும்? ஸோ மொட்டையா இருக்கிற ஒரு ஆள் போனால் புருஷன் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்குன்னா ஓடி போயிடக்கூடாது அப்படிங்கிற கவனம் சமூகத்துக்கு ரொம்ப வருஷமா இருக்கு. ஒருத்தங்கிட்டே இருந்து போகக்கூடாது, அவன் யாரு கூட, அதுக்கு நிறைய இது இருக்கு. ஆண்களுக்கு அந்த மாதிரியான கட்டுப்பாடு எங்கேயும் இருந்தது. ஒரு ஜெனரேஷன் முன்னாடியே ரெண்டு ஒய்ஃப் இருக்குது, 3 ஒய்ஃப் இருக்குது. இல்ல அது 2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப் இருக்கிறது அது வந்து 2 ஒய்ஃப் ஜென்ரலா சொல்ல முடியாது. சிலர் அந்த பிரசவ கால இறப்பு, பெண்கள் இறப்புங்கிறது சாதாரணமா இருக்கும், அதனால ஒண்ணு நடக்கலாம். அட் அ டைம்ல 2 3 அப்படிங்கிறது வந்து அவ்வளவு பரவலா எனக்கு தெரிஞ்சில்ல. அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வசதியான சொத்து இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியப்பட்டு இருக்கலாம். மற்றபடி 1 2ங்கிறத வந்து காமனா 2 3 ஒய்ஃப்ன்றதை அப்படியே சொல்லிட வேண்டாம். ஒரு இதுக்காக சொல்றேன், அது எல்லாருக்குமே இல்லை. ஆனா ப்ரிவிலேஜ்டா ஆண்களுக்கு இருக்கு. ஸோ அந்த கட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கும்போது சொசைட்டி வந்து அதுல சில விதிகளை வச்சுட்டு அதை கண்காணிக்கும் போது மக்கள் பரவலா மற்றவர்களை அணுகிறதுக்கான கதவுகள் இல்லைங்கும் போது, நீங்க தஞ்சாவூர்ல நாங்க எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தா ஊர் எல்லையை தாண்டாம பிறந்து வளர்ந்து அங்கேயே செத்த பெண்கள் அதிகம். மெஜாரிட்டி பெண்கள் அப்படி இருந்திருப்பாங்க. ஒரு 30 வருஷம் 30 40 வருஷம் முன்பு கூட ஊரை தாண்டி போகாத பெண்கள் அதிகம். அதிகபட்சம் பொண்ணு கொடுக்கறதுலே சொல்லுவாங்கல்ல, அந்த நடந்து போற தூரத்துல பொண்ணு எடுக்கணும்ன்ற ரூல் எல்லாம் உண்டு. ஆத்த தாண்டி பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு குறுகிய எல்லைக்குள்ள அவர்கள் வந்து வாழ்ந்து முடிக்கும் போது கண்காணிப்பு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும்போது இது போன்ற உறவுகள் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாம இருந்தது. சில தியரி சஜஸ்ட் பண்றது என்னன்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒருத்திங்கிறது வந்து அது வந்து வசதிக்காக, சொத்து இந்த மாதிரியான மற்ற வசதிக்காக, அண்ட் அந்த நோய் பிரச்சனை, அந்த எஸ்டிடி எல்லாம் நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிஃபிலிஸ் வியாதி எல்லாம் வந்து மனிதர்களை வந்து அவ்வளவு பயமுறுத்திருக்கு. அரசர்கள் போருக்கு போகும்போதோ இல்லை வெளியில போகும்போதோ தன்னோட மனைவிகளை கண்காணிக்கிறதுக்கு பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. இரும்புல ட்ரெஸ்ஸை போட்டு பூட்டிட்டு போன கதைகள்லாம் உண்டு. அதுக்கு கள்ளசாவி போட்ட கதைகளும் உண்டு. காரணம் வந்து கற்புங்கிறது ஒண்ணு, இந்த நோய்கள் குறித்த ஒரு அச்சம் இருக்குல்ல, பால்வினை நோய்கள் குறித்த அச்சம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இது மாதிரி இது ஒரு இடியாப்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. ஆனா இது ஒரு 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 உறவின் மீது சலிப்பு வர்றதும் இன்னொரு உறவை தேடி போறதுங்கிறது வந்து அது ஒரு அடிப்படையில் இருக்கிற ஒரு சிக்கல். அது நாம ஜென்யூனா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சிக்கல். அது வேற ஒரு பார்ட். இப்படி ஒரு காலத்துல இருந்து இப்போது நாம பிறரை அணுகுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. சோஷியல் மீடியா அதற்கான கதவுகளை திறந்திருக்கு. தன்னுடைய டிசப்பாயின்மெண்ட்டை புலம்புறதுக்கு அது ஒரு வாசலை திறந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது, அல்லது இன்னொருத்தரை அப்ரோச் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, எனக்கு துணை வேணும்னு தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, தனக்கான ஆளை தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அப்படிங்கும்போது அண்ட் இந்த என்டையர் நெட்வொர்க்கும் ஒரு தனி நபரனுடைய பாலியல் வேட்கையோ அல்லது வந்து வேற இதெல்லாம் தூண்டுறதுக்கான ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஒருத்தர் டிசப்பாயிண்டடா இருக்காங்க, அவங்க இதான் தலையெடுத்துன்னு சொல்லி சகிச்சுட்டு வாழ்ந்து முடிக்கிறதுக்கான இது இல்லாம இன்னொன்னு ரகசியமா தேடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அதிகரிக்கப்பட்டு, அண்ட் இதை மாத்துறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அப்படி பேசுறவங்களுக்கான ஸ்பேஸும் உருவான பிறகு, அதன் பிறகு சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, நீங்க வந்து உருப்படாம போறதுக்கு உருப்படாமன்னா நான் அந்த இதுல சொல்லலை, ஒருத்தர் தன்னுடைய மன வாழ்க்கையிலேருந்து விலகிறத நான் குறைன்னு சொல்லலை. அதாவது இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமா முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருந்து அதன் பிறகு என்ன செய்யுதுன்னு சொன்னா, சொசைட்டி குழந்தை, குடும்பம், கௌரவம் அப்படிங்கிறத காட்டி திரும்ப அவங்க கழுத்து அப்போ வந்து பிடிக்கிறாங்க. நீங்கள் இதற்கு மாறான சமூகத்தின் விதிகள் கதவை திறந்துட்டு கேட்ட மூடிட்டாங்க. இன்னொரு இதை வந்து கதவை திறந்து கழுத்துல கைத்த கட்டி இருக்கிறாங்க. இது பெரிய சிக்கல். அது முன்பு இருந்ததை விட அது ஒரு பெரிய சிக்கல். நீங்க சுஜாதாவோட மனைவி அவள் விகடன்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க முன்பே சொன்னதுதான், தினகரன்ல இதை சொன்னதுதான், நான் இப்பதான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சுஜாதா இறந்து சில மாதங்கள்ல அவங்க சொன்னாங்க. தினகரன் அந்த சண்டே சப்ளிமெண்ட்ல பேசியிருந்தாங்க. உடனே சுஜாதா ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சு, ஐயோ அவர் செத்த பிறகு இப்படி பேசலாமா, நியாயம்னாங்க. பட் அவங்க சொன்னது ரொம்ப சிம்பிள். வீட்டில் பார்த்து கட்டி வச்சாங்க. அவர் தன்னோட வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு குடும்பத்தை வச்சிருந்தாரு. ரொம்ப லிமிட்டடா பேசுவாரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் வெளியில ரொம்ப நல்லவர் தான், கோவம் வந்தா தூக்கி எரிஞ்சிருவாரு, பெருசா லவ் கேர் அவர் வந்து காட்டினது இல்லைங்கிற மாதிரி சில இதை சொல்றாங்க. பட் அப்படி ஒரு லைஃபை அவங்க வந்து அந்த லைஃபை தாண்டி வர முடியாத அளவுக்கான ஒரு சூழல் இருந்திருக்கலாம். அந்த விருப்பம் உருவாத அளவுக்கு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை. அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நான் ஏன் இதில் இந்த லைஃப்பை லீட் பண்ணணும், நான் இன்னும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை பரவலாக எல்லாரும் பேசும்போது, ஒருத்தர் அதுக்கு முயற்சிக்கும் போது இந்த தடைகள்லாம் வந்து அப்போ அமுலாகுது. இந்த இடம் தான் நாம ஒன்று இனி வந்து தடுக்கலாம் முடியாது.
நீங்கள் ஒருத்தர் மன வாழ்க்கையில டிசப்பாயிண்ட் ஆகி வெளியில போகணும்னு நினைக்கிறத தடுக்கலாம் முடியாது. ஆனா அதை அணுகிறதுல இருக்கிற ஒரு அதை பேசவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க இந்த விஷயத்துல நான் பேசுறது சொல்லவே இல்லை. நான் ஓவராலா நான் இதுல வந்து கவனம் கொடுக்க விரும்புறது, குழந்தையை கொல்வது, குழந்தைய அனாதையா கைவிட்டுட்டு எந்த இதுவும் இல்லாம எந்த திட்டமிடலும் இல்லாம ஓடுறது, அல்லது மோசமான முடிவுகளை தனக்கு எடுத்துக்கிறது, இது எல்லாமே இன்னமே அதிகமாகத்தான் போகுது. இந்த செய்தி வந்த பிறகு, இந்த தீர்ப்புக்கு பிறகு, கோயம்புத்தூர்ல ஒரு கட்டிட தொழிலாளி ஒரு பொண்ணு தான் லவ் பண்றவரை கல்யாணம் பண்றதுக்கு தன்னோட 4 வயசு மகள் இடைஞ்சலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டுட்டு அந்த அடுத்த லவ்வுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ள அவங்க மாட்டிக்கிறாங்க. தெலுங்கானால ஒரு அம்மா தன்னோட 2 வயசு குழந்தைய கொண்டாந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார வச்சுட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டோட வண்டியில் ஏறி போறாங்க. பெரம்பூரா அந்த சைட்ல ஒரு பையன் தான் குழந்தை தன்னோட கஸ்டடியில் இருக்காதுன்னுட்டு குழந்தையோட கழுத்தை கத்தியால அறுத்துட்டு தானும் தற்கொலை முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலில் உட்காந்துருக்கான். ஒரு வாரத்துக்குள்ள நம்மளால வந்து கற்பனை செய்ய முடியாத அல்லது அந்த செய்தியிலிருந்து வெளியில வர முடியாத அளவுக்கான கடினமான செய்திகள் ஒரு வாரத்துக்குள்ள 3 நாள் வருது. இது இந்த மாதிரியான ஒரு காதல், மனமுறிவு இது தொடர்பானதுலயே குழந்தையை கொள்ற சம்பவங்கள் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள 2-3 நாள் செய்தியை நம்மளால கேட்க முடியுதுன்னு சொன்னா நிலைமை இது விவாதம், இது எதுவுமே விவாதம் ஆகாம அபிராமியோட விவாதம் ஆகுது அப்படின்னா அதுல இருக்கிறது ஆடியன்ஸினுடைய ஒரு பர்வர்ஷன் லெவல்ல அதை என்ஜாய் பண்றாங்க. இன்டெரக்டா நம்ம என்ஜாய் பண்றோம், புலம்பல என்ஜாய் பண்ற மாதிரி. ஒரு சிலர் வந்து என்னன்னா சொல்யூஷனை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிரச்சனைக்குள்ள ஜம்ப் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தீர்வு தேவையில்லை. புலம்பல்ல இருக்கிறத வந்து அதாவது ஒழுங்கு இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிலருக்கு அது வந்து சௌரியமா இருக்கும். அதாவது ஈவன் வீட்டை களைச்சு வச்சிருந்தா சிலருக்கு அது வந்து சௌரியமா இருக்கும். ஒழுங்கா இருந்தா நான் மாட்டிக்குவேன்னு சில பேர் பயப்படலாம். நிறுவனங்கள்லேயே கூட அது இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்கும் போது நாளை கடத்தினா போதும்னு கம்பெனி வந்து ரொம்ப உன்னோட தவறுகளை வந்து கண்டுபிடிக்காது. கணக்கை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திருட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி நான் சிலர் வந்து இந்த குழப்பத்தை அவைல் பண்ணிட்டு தன்னுடைய பலவீனத்தை மறைச்சிக்கிறது அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் நம்ம. பட் ஒரு லைன்ல சொல்லணும்னு சொன்னா வெகு மக்கள் இந்த செய்தியை என்ஜாய் பண்றதுக்கு கொடுக்குற விலை தான் அந்த கருணை. இதெல்லாமே ஒருவேளை நிஜமாவே அவங்களுக்கு கவலை இருந்துச்சுன்னு சொன்னா இந்த செய்திகள் வந்து கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கும், என்ன செய்யலான்னு பேசியிருக்கலாம். அதுக்கான வாசலே இல்லை. ஒருவேளை அப்படி நினைக்கிறவங்களுக்கு, அதை என்ன செய்யலான்னு நினைக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காது. ஏன்னா அதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வகையில, கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் இதை சரி பண்றதுக்கான எந்த ஹோப்பும் இல்லை. எங்க இருந்து அதை ஆரம்பிங்க? இன்னொரு முக்கியமான பிரச்சனை, ஏன் இதை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்றேன்னா, குற்றங்கள் மீதான பயம் கணிசமா குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு தப்பு பண்ணுனா நாம கண்டிப்பா மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்கான அறிவு பரவலா இல்லை. அது ஏன் இல்லை? ஏன்னா எனக்கு இதுதான், அதான் ரியாக்டிவா இருக்காங்கன்னு சொன்னல. ரியாக்டிவா இருக்கிறது ஒரு ஜென்ரல் பிஹேவியரா இருக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த இங்க இப்போ முந்தா நாள் கொலை பண்ணல ஒரு பையன் திருநெல்வேலி பக்கம், அக்காவை லவ் பண்ண பையனை கொண்டுட்டான்னு சொல்லி அம்மா அப்பா 2 பேரும் போலீஸ். நம்ம எல்லாரையும் விட அவனுக்கு தான் இந்த விசாரணையெல்லாம் பிரச்சனையாகி அது ஒரு கவனிக்கப்படுகிற பிரச்சனையா இருந்தா, ஊரோட கவனத்துல வந்து பெருசாயிடுச்சுன்னு சொன்னா அதன் பிறகு நாம தப்பிக்க முடியாது. நம்ம அப்பா அம்மா எந்த இடத்துல இருந்தாலும் அது சாத்தியம் இல்லைங்கிற அறிவு ஒரு சாதாரண மனிதனை விட போலீஸ்காரன் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கணும். ஆனா அவன் பேசன்னு கூப்பிட்டுட்டு அருவாள் எடுத்து வெட்டிட்டு எங்க அப்பா அம்மா நிம்மதியா தூங்குவாங்கன்ட்டு பேசியிருக்கான். அப்படிதான் குற்றச்சாட்டு வந்த போட்டோ பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவங்க எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அதுல அப்படிதான் இருக்கு. வெட்டிட்டு கீழே விழுந்த பிறகு அதை சொல்லியிருக்கான், இனிமேல் எங்க அப்பா அம்மா நிம்மதியா தூங்குவாங்கன்னு. ஒரு கொலையை பண்ணிட்டு அதனுடைய பின்விளைவுகள் எப்படி, இனி லைஃபே கிடையாது, முடிஞ்சிடும். மோஸ்ட் ப்ராபப்ளி இவர்கள் வந்து தப்பிச்சு வர்றதுக்கு தான். யுவராஜுக்கு வந்து ஈவன் எடப்பாடி இருந்த போதே, அதாவது அந்த ஜாதி ஓட்டுங்கிறது அவருக்கு எவ்வளவு முக்கியம். அவங்க ஜாதி, அவங்க ரீஜன், அவராலே கூட காப்பாற்ற முடியல. ஒரு பரோல் கொடுக்க முடியல. நான் காப்பாத்துறதுன்னா கேஸ்ல இருந்து காப்பாத்துறது சொல்லல. ஒரு பரோல் கூட அவங்களால இனி அது வாங்க முடியாது. ஜெயிலே கடந்து சாகணும். என்னவாவே இருக்கட்டும், உள்ள ஃபோன் இருக்கட்டும், என்னவாவே இருக்கட்டும், அந்த லைஃப் கொடுக்க வேண்டிய வேலைன்னு இருக்குல்ல, தன்னுடைய வாழ்நாள் அங்கே உள்ள ஜெயிலுக்குள்ள தொலைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அவனாலே அது சாத்தியம் இல்லைங்கும் போது நம்மளுக்கு இது ரிஸ்க்கு அப்படிங்கிற அறிவு இல்லை. இந்த பிரச்சனையை ஒருவேளை இந்த லவ் தான் சிக்கல், அதை பிரிக்கிறது தான் நோக்கம்னு சொன்னா அதுக்கு வேற என்னென்ன வழி இருக்குங்கிறத கூட ஆராயாம சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு பேசுறேன்ட்டு போயிட்டு அருவாளை முதுகுல சொருவிட்டு போய் 24 வயசுல ஒருத்தன் வந்து அருவாள் எடுத்து வீசுற அளவுக்கு தான் இந்த அறிவு இருக்கு. அது மட்டுமேவா? கொலைங்கிறது ஒரு இதனுடைய ரொம்ப அதீதமான ஒன்று அப்ப நமக்கு தெரியுது. ஆனா வழக்கமா
ஒரு தேவையில்லாத இடத்துல சண்டை இழுக்கிறதுல இருந்து. அபிராமி விஷயத்துலையும் இதை நம்ம பொருத்தி பார்க்கலாமா? ஏன்னா அவங்க அந்த குழந்தைங்க கூட டிக்டாக்லாம் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க, குழந்தை கூட அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபன்னாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கால் ரெக்கார்டிங்கில் அவங்க சொல்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. மாத்திரை போட்டேன், இது ஆல்ரெடி பிளான் பண்ணாங்களா 2 பேரும்ன்றது தெரியல. இல்ல, ஒரு பிளான் இல்லாம அதை செய்யவே முடியாது. அப்படி அதாவது ஒரு ஒரு கொல்றதுன்னு சொன்னா நீங்க அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு யோசனை வரும். நீங்க எதையுமே எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்துல அவசரத்துல கொல்றது, சண்டை போட்டுக்கிட்டாங்க, பிடிச்சி தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க, இல்ல அடிச்சுட்டு கொண்டுட்டாங்கிறது இல்ல. நீங்க ஒரு அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டுறதுனாலே ஒரு குறைஞ்சபட்ச திட்டம் இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும், திங்கிங், பிளானிங், அதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறது, ரைட் டைமை சூஸ் பண்றது, அடுத்துதான் அந்த ஸ்டேஜ் ஆக்ஷனுக்கு வரும். ஸோ இவங்க வந்து முன்பே அதை எடுத்திருப்பாங்க. இவங்களை கொன்னாதான் நம்ம சரி கொன்னாதான் நம்ம லவ் சேருன்னு கூட வச்சுக்கலாம், அதுதான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க கூட வச்சுக்கலாம். கொன்னுட்டு அப்புறம் பிளான் பண்ணாங்களே 2 பேரும், அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க காலில் வந்து அதான் சொல்றாங்க, நான் வந்து இப்போ இந்த மாதிரி மாத்திரையை கொடுத்துறேன், பட் தூங்குற மாதிரி தான் இருக்கு, அப்புறம் தலகாணியை வச்சு இது பண்ணிட்டேன், இறந்து செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அவர் வந்து என்ன கொலை பண்ணிட்டு பயப்படாம கேஷுவலா பேசிட்டு இருக்கு, பயப்படாம அவரு சொல்றாரு சரி இப்போ என்ன பண்றது எனக்கு தெரியலன்றாங்க, அவரும் தெரியலன்றாரு, சரி நம்ம காலையில பார்ப்போம் என்னன்னு அப்படின்னு பேசுறாங்களே. இது இல்ல அதான் நான் வந்து இவங்க இப்படி இந்த குழந்தைகளை கொண்டுணுங்கிற எண்ணம் முன்னாடி வந்திருக்கலாம், அதன் பிறகு என்னங்கிறது இல்லை. நிறைய சினிமா சீரியலை பார்த்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களோன்றதும் எனக்கு தோணுது. அதாவது நீங்க செய்தியை ப்ராப்பரா அணுகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போலீஸ் என்கொயரி எப்படி இருக்கும், ஒரு ஒரு நீதிமன்ற விசாரணை எப்படி இருக்கும், மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு வழக்கிலிருந்து தப்பிப்பது சாத்தியம் இல்லை. இந்த மாதிரியான ஆட்கள் ஒரு பெரிய ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வச்சு வாதாடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனா வேணா ஒரு ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கலாம். மற்றபடி ஒரு குற்றத்துல தப்பிக்கிறது ரிஸ்க்கு, அதை பத்தி யோசிக்க விடாத அளவுக்கு ரியாக்டிவா மாறி இருக்காங்கன்றதுதான் இது. எல்லாரும் அப்படி இருக்காங்க. நான் நிறைய சொல்றேனே, மிக பெரும்பாலானவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம, குறைந்தபட்சம் ஒரு எதிர்காலத்துல நம்முடைய செயலுக்கான பின்விளைவு இப்படி இருக்கும், அதற்கு நாம தயாரா இருக்கணும், என்னால தாங்க முடிகிற ரிஸ்கை தான் நான் எடுக்கணும் அப்படிங்கிற அறிவு இல்லை. இது எங்கெங்க இருக்குன்னு சொன்னா கடன் வாங்குறதுல இருக்கு, ரோட்ல சண்டை போடுறதுல இருக்கு, ஒரு இடத்துல குடும்ப பிரச்சனைகளை வந்து அணுகிறதுல இந்த போதாமை இருக்கு. எல்லா இடத்துலையும் இது வந்து பட் நாம வந்து கொலையின் போது மட்டும்தான் நாம கவனம் செலுத்துறோம். அந்த கொலையிலையும் கூட ஒரு கள்ளக்காதல் இருக்கணும், அந்த கொலையிலையும் கூட உங்களை திகிலடைய வைக்கிற மாதிரியான ஒரு 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 பேட்டர்ன்ல அந்த கொலை நடந்திருக்கணும். அதர்வைஸ் அந்த கொலை கூட மரியாதை இல்லை. இப்போ இந்த திருவாரூர் பக்கத்துல ஒரு பொண்ணு லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சண்டை போட்டு அங்கிருந்து ஒரு ஆளை கொண்டிருக்கானுங்க, ஒரு கேஸ் வருது. ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுதியிருக்காரு, இன்னும் நான் பார்க்கல, அது எதுவும் தெரியல. நீங்க இதுக்கு முன்பு நடந்த அந்த ரிதன்யா தற்கொலையை வந்து எல்லாரும் சகட்டு மேனிக்கு அவ்வளவு பேரும் பேசினாங்கல்ல, கோடி கணக்கில் வியூஸ் போனது. அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள திருவள்ளூர்ல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, 1 பவுன் சண்டை, நிறைய 1 பவுன் சண்டைக்காக பண்றாங்க. இந்த செய்தி ஊடகங்கள் இயங்குகிற சென்னையிலிருந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேர பயண தூரத்தில் இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு தற்கொலை நடந்திருக்கு. ஏன் அந்த தற்கொலை விவாதமாக்கப்படலை? பிரச்சனை என்னன்னா, செய்தி நுகர்றவங்க எல்லாம் மிடில் கிளாஸோட மார்க்கெட்ல 300 பவுனு, ஒரு ஃபேர் லுக்கிங் கேர்ள், ரொம்ப பிரம்மாண்டமா நடந்த கல்யாணம், இதெல்லாம் வந்து ஒரு அவங்கள வந்து அந்த செய்தியை நோக்கி எடுத்துட்டு வர்ற புறக்காரணிகள். ஜென்ரலாவே நியூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாய் மனுஷனை கிடைச்சா நியூஸ் கிடையாது, மனுஷன் நாயை கிடைச்சாதான் செய்தி. இங்கேயும் உங்க சந்தை வந்து மிடில் கிளாஸ். 5 பவுன் கேட்டாங்க, 4 பவுன் போட்டாங்க, 1 பவுனுக்கு செத்து போச்சு. அதுல என்ன, அது வந்து மிடில் கிளாஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு அதுல ஒண்ணும் இல்ல, சண்டை செத்து போயிட்டாங்க அப்படின்றது. பட் இங்க வந்து இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா என்னங்க அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அவங்கள போய் மண்டையில கூட ரீச் ஆயிருக்காது. அந்த செய்தி வந்தது ரிதன்யா கேஸுக்கு அடுத்த நாளே வந்திருக்கு அப்படின்னுது. பட் அதை தொடர்ந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் அதுல டேஸ்ட் இல்லை. பட் இங்க வந்து அப்படி இல்லை. முக்கியமா அந்த ஆள், உங்களுக்கு நீங்க ஜெசிகா லால் கேஸ் இருக்குல்ல, அது எங்க இருந்து அவ்வளவு இந்தியா முழுக்க பரவல, ஜெசிகா லால்னு சொல்லி சங்கர் தயாள் சர்மா பேரன்னு நினைக்கிறேன், மனு சர்மா, அவன் ஒரு பப்ல போய் டான்ஸ் ஆடும்போது அங்க சர்விங்ல இருந்த பொண்ணு, அது ஒரு மாடல், அந்த பொண்ணு ஜெசிகா லால்னு, அவங்க கொடுக்கும்போது அந்த பிள்ளையோட சண்டை போட்டு அது ஏதோ இவனை மதிக்கலன்னொடனே கடுப்பாய், இவன் தான் அந்த ஜனாதிபதியோட பேரன்ல, உடனே கடுப்பாயி துப்பாக்கி எடுத்து அந்த பிள்ளைய சுட்டு கொண்டுட்டு அந்த கேஸ் வருது. அந்த வழக்குல இருந்த சாட்சிகள்லாம் பிறல் சாட்சி ஆயிட்டு, ஒரு சாட்சி வழக்கு நடந்த தீர்ப்பு அன்னைக்கு யூரோப்புக்கு பாய் சொல்லிட்டு போறான் மீடியாக்களுக்கு. கோர்ட்ல விஷயம் வந்தது, தீர்ப்பு வந்துருச்சு, இனிமே நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளைட் ஏற போயிட்டான்.
உடனே நேஷனல் மீடியாஸ் எல்லாம் குதிச்சு ஜெசிகாலால் இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஒரு இதுவா மெழுகுவத்தி ஏத்துறேன், ஊர்வலம் போறேன், எல்லாம் பண்ணாங்க. விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் அது அந்த செய்தியை அவங்க வந்து அந்த மாதிரி ஆம்பிளிஃபை பண்றாங்கன்னா, அந்த செய்தியை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு வியாபாரம் பண்ணலாம். அந்த அந்த ஐ மீன் அந்த பிசினஸ்க்கு ஆப்டான கிரைம் அது. இல்ல வேற எங்கேயோ நடந்திருக்கு அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க. அக்லக் மாதிரி ஒருத்தரை வந்து மாட்டுக்கறிக்காவது கொண்டிருக்காங்கன்னா நேஷனல் மீடியா தொட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட வருமானத்தை பாதிக்கிற ஒரு செய்தி. முதலாளி கோவம் வந்துடும், பணம் வராது. இந்த கபடத்தனம் இருக்குல்ல, சொசைட்டியோட கபடத்தனம், மீடியாக்களோட கபடத்தனம் தானே தவிர மற்றபடி இது இருந்ததுன்னு சொன்னா, இந்த செய்தி உங்களை நிஜமா காயப்படுத்தி இருக்குன்னா, இது விவாதம் போயிருக்கிற வேண்டிய திசை எதுன்னு சொன்னா, ஏன் ஒரு கண்டிப்பா மாட்டிக்குவோங்கிற ஒரு சூழ்நிலையில, எதிர்காலம் கண்டிப்பா இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில முட்டாள்தனமா மக்கள் சிலர் ஏன் கொலை செய்யற அளவுக்கு போறாங்க? இதை தடுக்கிறதுக்கு எங்க கோட்டை விடுறோம்? இது ஏன் முன்பை விட ஜாஸ்தி ஆயிட்டே போகுது? இந்த கேள்விகள் எங்குமே எழல. குழந்தைய கொண்ட செய்தி உங்களை வந்து அச்சுறுத்துது, சரி. வீட்டுக்காரர் கொடுக்குறாங்களே, கணவர்கள் வந்து ஒய்ஃபை கொலை பண்ற கேஸ் இருக்கு, மனைவிகள் வந்து கணவரை எல்லாமே இந்த இன்னொரு லவ்வுக்காக கொலை பண்றதுங்கிறது சர்வசாதாரணமான செய்தியா இருக்கு. இவங்க யாரும் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அல்ல. ஏற்கனவே நம்ம ஒரு எச்சரிக்கை வைக்கலாம். பாக்கெட்ல பிளேடை போட்டு இப்போ எடுக்கிறான், இல்லை வந்து வீடு பூந்து திருடுறான், பீரோ புல்லிங் பண்றான் அப்படின்னா நாம அவனுக்கு குற்ற வரலாறு இருக்கு, அவனை நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த குற்றங்கள் அத்தனையும் வீட்டுக்குள்ள நடக்குது. அவங்க அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை செய்வதற்கு முன்பு அவங்க சமூகத்துல வந்து எந்த பிறல் நடத்தையும் காட்டினவங்க இல்லை, வேற எந்த மாதிரியான கிரைம்லையும் ஈடுபட்டவங்க இல்லை. அப்படின்னு சொன்னா ரொம்ப சாதாரண அப்படிப்பட்டவர்கள் வந்து ஒரு கிரைம் பண்ண போறாங்க அல்லது கொலை அளவுக்கு பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. கவினா கொலை பண்ண அந்த சுஜிதா எடுத்துக்கலாம், இல்ல அபிராமி விஷயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இவங்களாம் ஏதாவது சிம்டம் சமிக்கைகள்லாம் காமிப்பாங்களா, இல்ல அது ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல நடக்கிறது தான்? எனக்கு தெரியல. அதாவது வந்து தற்கொலையை விட கொலைக்கு வந்து அவகாசம் குறைவாக தான் தேவைப்படும். ஒரு சூசைடுக்காவது ஒரு நீண்ட காலம் ஒருத்தர் எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு தாட்டா இருக்கும். முதல்ல அவங்களை வந்து இரிட்டேட் பண்ற ஒரு தாட்டா இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு சூசைடு எப்பவுமே என்னன்னு சொன்னா, அது ஒரு எஸ்கேப்பிசம். என்னால அது வந்து பிரச்சனையினாலன்னு இல்லை, இதுல இருந்து நான் தப்பிக்க முடியாதுங்கிற எண்ணத்தினாலதான். நம்ம வழக்கமா வந்து சிக்கலை பத்தி மட்டும் பேசுவோம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, என்னால இந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியாது. இது சப்போர்ட் சிஸ்டமோட ஃபெயிலியர். அது நாம ஆனா எங்க கண்ணை எந்த பக்கம் நீட்டுவோம்னு சொன்னா, பிரச்சனைக்குரிய இடத்த நீட்டுவோம். கணவர்னால ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அல்ல மனைவினால ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுன்னு சொன்னா, நாம வந்து என்னன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் இஷ்யூவை வந்து ஷூட் பண்ணி முடிச்சிடுறதுங்கிறதுல கவனம் செலுத்துவோம். ப்ராப்ளம் அது இல்லை. ஏன் அந்த இடத்தை விட்டுட்டு அவங்களால வர முடியல? ஏன் அந்த உறவை தூக்கி போட்டுட்டு அடுத்ததை வந்து தேடிக்க ஏன் முடியல? அதை தடுக்கிறது எது? ஈவன் அதற்கான எல்லா வசதியும் இருக்கிறவங்களால ஏன் அது முடியல? நம்ம பல குழப்பம் இருக்கும். சிசிடி ஓனரே போய் சூசைட் பண்ணாரு, கஃபே காஃபி டே ஓனர். ஆமா ஆமா ஆமா. இத்தனைக்கும் அவர் இருக்கிறத வித்தாருன்னா எவ்வளவு பெரிய தாராளமா வாழ்றதுக்கான எல்லா இதோடையும் இருக்கு. அண்ட் இன்னொரு தப்பு பண்ணுவோம், நம்ம எவ்வளவு ரொம்ப பாமரத்தனமா நம்ம செயல்படுறோம், ஈவன் பாமரத்தனத்தை விட மோசமா செயல்படுறோம்னு சொன்னா, சூசைடை வந்து ஒரு எமோஷனல் இதுன்னு நம்ம எடுப்போம். அது ஒரு பிஹேவியர். தற்கொலை எண்ணம்ங்கிறது ஒரு நடத்தையின்ல இருக்கிற பிரச்சனையின் வெளிப்பாடு, உணர்வின் இதில் இல்லை. அது ரெண்டும் இதா இருக்குனாலும் அது ஒரு பிஹேவியர். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகி வந்திருக்கும். அது நமக்கு தெரியாது. ஹாப்பியா இருக்கிறவங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க, பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறவங்க, ஆக்டிவ் லைஃப்ல இருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க நம்மளோட எண்ணம். பல தற்கொலைகளை பார்க்கலாம். அவன் வந்து நல்லா தான் இருந்தா, என் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்லை. இது ரொம்ப காமனா இருக்கிற விஷயம். கோழை வீரம்லாம் ஒன்றும் இல்லை, யார் வேணாலும் அதை செஞ்சுக்கலாம். அது வேற. நாம பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல நாம தீர்வை தேடிட்டு இருப்போம். இங்கேயும் அதான் நடக்குது. ஓகே ஃபைன். இந்த கேஸுக்கு வரலாம். அதாவது கொலை பண்றதுக்கான அதை கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த அறிவு இல்லாம இருக்காங்கிறது முக்கியமான ஒண்ணு. உணர்வுபூர்வமா இருக்காங்க, ரியாக்டிவா, எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவா இருக்காங்கிறது ஒண்ணு. ஒரு பின்விளைவுகளை யோசிக்காம பல இடங்கள்ல செயல்படுறாங்கிறது ஒண்ணு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு விளைவை உருவாக்குது. நீங்க சொல்லும்போது இந்த நியூஸ் மீடியா ஒரு செய்தியை எப்படி கன்சியூம் பண்றாங்க, எப்படி கொடுக்குறாங்க, எந்த நியூஸுக்கு என்ன வேல்யூ இருக்குன்றதை பொறுத்து அது மக்களிடம் போய் சேருது அப்படின்னு சொல்றீங்க. நியூஸ் மீடியா வந்து எல்லா செய்திகளையும் அப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுமா, இல்ல அது ரெண்டுமே சம்மந்தப்பட்டதா? மக்களுக்கு எது விரும்புதோ நாங்கள் கொடுக்குறோம், சுவாரஸ்யமா இருக்கிறத கொடுக்குறோம், இது அப்படி பார்க்கணுமா? இல்ல, நான் எந்த தரப்பையும் நான் குறை சொல்றதா இல்லை இதுல. ஏன்னா அவங்க வண்டியை ஓட்டி ஆகணும். ஒரு நியூஸ் மீடியாவை லாபகரமா நடத்துறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது மற்றவர்களை விட நமக்கு நல்லா தெரியும். இப்போ மார்க்கெட் இல்லைன்னு சொன்னா நம்ம கரண்ட் பில் கட்டி ஆகணும். இங்கே ஆகிற கரண்ட் செலவுக்காக அந்த வீடியோ ஒரு லாபத்தை கொண்டு வரணும். அண்ட்
என்டர்டெயின்மெண்ட் மீடியாவை விட நியூஸ் மீடியாவுக்கு செலவு ஜாஸ்தி, வருவாய் ஒப்பீட்டளவில் குறைவு. நீங்கள் ஒரு இடத்துல நடத்திட்டு போயிடலாம் ஆனால் ஒரு செய்தி ஊடகத்தை நடத்துறதுக்கு 24 மணி நேரம் செய்தி ஊடகத்தை நடத்தணும்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் ஆள் வேணும் உங்களுக்கு. அவர்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அங்கேருந்து கொண்டு வர்றது, அந்த செய்தியை திரட்டி ஒரு 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 காணொலியாக மாற்றுறதுக்கான ஆகிற செலவு, 3 ஷிஃப்டில் ஆள் போடணும். இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நிறைய செலவு பிடிக்கிற விஷயம். செய்திக்கான உரிய அந்த வரவேற்பு கீழே மக்கள் மத்தியில் இருந்தால் மட்டும்தான் அதை லாபகரமாக நடத்த முடியும். பட் இப்போ நியூஸை பார்க்குறத நியூஸ் அப்டேட்டடாக இருக்கிறதுல அவ்வளோ பெருசாக மக்களுக்கு அது பெரிய விருப்பம் உண்டு. அப்போ என்ன வேண்டியிருக்கு, இதை மக்கள் எதெல்லாம் விரும்புவாங்களோ அந்த மசாலா எல்லாத்தையும் தூவி தான் நம்ம செய்தியை கொடுக்க வேண்டியிருக்கு. காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அந்த சண்டையில் அவங்க ஏதோ முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை இப்படியே செய்தியாக சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன செய்ய, இப்போ செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில ஊடகங்களில் வர்ற செய்தியை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அவங்க எப்படி லவ் பண்ணாங்கங்கிறத வாய்ஸ் காமெடியா சொல்றது, காமெடியா கொடுக்கறது, டைட்டில் தம்ப்நெயில ரொம்ப ஒரு மாதிரி நக்கலா போடுறது, அந்த செய்தியில கடைசியா ஒரு மெசேஜ் சொல்றது. இது நியூஸ் இல்லை, இது ஒரு கதை, ஒரு ஸ்டோரி. ஒரு இன்னொருத்தரோட கள்ளக்காதலை ரைட், காதல் அல்லது கள்ளக்காதல் ஏதோ ஒண்ணு, அந்த செய்தியை சொல்லி அது. ஆனா எல்லா செய்தியிலையும் ஒரு ஒரு 3 பாக்ஸ், ஒரு 4 காலம் செய்தியா வந்துடும்ல, 3 காலம் செய்தியாவது கண்டிப்பா ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர்ல அது வந்துடும் இந்த செய்தி அப்படின்றது. ஸோ இதுல நீங்க யாரான்னு குறை சொல்லுவீங்க? நீங்க போய் அங்க கேட்டீங்கன்னு சொன்னா, மீடியால கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த இத்தனை பேர் வேலை பார்க்கணும், இந்த சேனல் ஓடணும்னா, அல்லது நீ விரும்புற நல்ல செய்தி ஒரு 2 மணி நேரம் வரணும்னா, மோசமான செய்தி 7 மணி நேரம் ஓடினா தான் உண்டுன்னு ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க. நீங்க அங்க போய் குறை சொல்ல முடியாது. ஜனங்கள்ட்ட கொடுத்தீங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு கிடைக்கிறதானே நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது யார் பொறுப்புன்னு கேட்டா ஓவராலா எல்லாமே தான். இதை சரி செய்யறதுக்கான முயற்சின்னு எங்க ஆரம்பிப்போம்? நாம இந்த குறிப்பிட்ட அந்த குழந்தையை கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, நாம் ஆரம்பிக்க வேண்டிய வேலை செய்ய வேண்டிய இடம் இது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தூண்டி விடுற, அதற்கான வாய்ப்பை உருவாக்குகிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். குடும்பங்கள் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுல குடும்பங்கள் முட்டாள்தனமா செயல்படக்கூடாது. குழந்தைக்காக சகிச்சுக்கிட்டு இருன்னு குழந்தைகளை ஒரு பிளாக்மெயில் டூலா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஃபேமிலி சிஸ்டம் சொல்லணும். ஸ்கூல் காலேஜஸ்ல எப்படி பொறுப்பா இருக்கிறது, அடுத்தவங்கள பிறரோட கண்ணியமும் பிறரோட நல்வாழ்வும் சேர்த்து தான் நம்மளோட முடிவை தீர்மானிக்கணுமே தவிர ஒன்றை மட்டுமே மையப்படுத்தி நீ முடிவு எடுக்க கூடாது அப்படிங்கிறத ஸ்கூல் காலேஜ் லெவலில் நம்ம சொல்லி தரணும். கோர்ட்டோ போலீஸ் ஸ்டேஷனோ இந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகள் சின்னதா இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்கு உண்டான அளவுக்கு பொறுமையும் கண்ணியமும் அவங்கள்ட்ட இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா? கோர்ட்ல இப்ப இந்த இங்க ஒரு கேஸ் இருந்துச்சுல, ஒரு பையன் அபிராமி கேஸ்ல அவங்க பயங்கரமா திட்டு வாங்கியிருந்தாங்க. யாரு? அபிராமி திட்டு வாங்கியிருந்தாங்க ஜட்ஜ் கிட்ட இருந்து. ஜட்ஜ் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அது வேணாம், அது நம்ம அதுக்குள்ள போனான்னு வச்சுக்கோங்களேன். அது இதே இந்த சோஷியல் மீடியா பேட்டர்னே தான், ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, நீ செஞ்சது இந்த குற்றம், இந்த குற்றத்துக்கு இது தண்டனைன்னு சொன்னா போதும். உனக்கு குழந்தைய கொள்ள எப்படி மனசு வந்துச்சு, உனக்கு அந்த உங்க அம்மா குழந்தைய கொள்றதுக்கு மனசு வந்தது அப்படின்றது அதை நிறைய பேர் கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை ட்ரஸ்ட் பண்றது அப்படின்றது அவங்களுடைய அம்மாவை, அவங்க நமக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்கன்றதான். இன்ஃபேக்ட் அது எல்லா குழந்தையும் எப்படி சொல்றது, ஒரு சேஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்களே. இப்போ நம்ம நமக்கு வெளியே ஒரு தோற்றம் இருக்கும், நம்ம வெளியே ஒரு மாதிரி காமிச்சுப்போம். இப்போ என்னோட அப்பா அம்மா கிட்ட நான் ஒரிஜினலா இருப்பேன், நான் யார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏன் நான் அவங்க நம்புறேன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து அந்த நம்பிக்கை அவங்க கொடுத்துருக்காங்கன்றது தான் ஒண்ணு. அந்த விஷயம் பிரேக் ஆகும்போது எல்லாரும் இதுல ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுறாங்களோ. தாய்ப்பாசமே அதுக்கே சில பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் உண்டு. நீங்க தாய்ப்பாசத்தை புனிதப்படுத்துறது இன்னொரு பெரிய தலைவலி. சரியா? நாம நம்முடைய பெரும்பாலான டேமேஜஸுக்கு குடும்ப அமைப்புல இதுல எல்லாம் சொல்றேன். இங்க இப்போ அதுக்கும் மேல இந்த தாய்ப்பாசத்தை ஓவரா அதை மகிமைப்படுத்துறது தலைவலி என்னன்னு சொன்னா, திரும்ப பொம்பளைங்களுக்கு தான் தலைவலியா வந்து முடியும். ஒருவருடைய தேவை இருக்குன்னு சொன்னா குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டிய கூடுதல் பொறுப்பு அம்மாக்கு இருக்கு. அவங்களால நிறைய செய்ய முடியுங்கிறது இருந்தாலும், அது ஒரு தாய் தன்னுடைய மொத்தத்தையும் தியாகம் பண்ணிட்டு வாழ்க்கையே குழந்தைகளுக்காகன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான சிக்கல்ல கொண்டு விடுறதுக்கான எல்லா தகுதிகளும் உள்ளது. அது கூடுதலா என்ன சொல்றாங்க, நீ உனக்கான வசதியை பார்த்துக்கோ, உனக்கு உன்னுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுன்னு இன்னொரு சைடு நாம ப்ரீச் பண்ணிட்டு, அந்த குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்றதான் தாயின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இந்த டியூவல் சைடை போட்டு குழப்பிட்டே இருந்தா, இந்த மாதிரி முட்டாள்கள் என்ன செய்வாங்க? இந்த குழந்தை எப்படி இருந்தாலும் இது என்னை விட்டு போகாது, இது இருக்கிறதா என்னோட லைஃபுக்கு ஒரு இடைஞ்சல்னு வரும்போது
இந்த 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 தாய்ப்பாசம் அது இது எல்லாமே சேரும்போது என்ன ஆகும்னு சொன்னா முட்டாள்தனமா தான் முடிவு எடுக்க வைக்கும். குழப்பம் தான் முட்டாள்தனமான முடிவுகளுக்கான அடிப்படை. அது இதுல இந்த தாய்ப்பாசம் ஒரு 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 பிரச்சனை. தாய்ப்பாசத்தின் மீது ஓவரா பண்றது அது தன்னுடைய அது அவங்களோட ஒரு பொறுப்பு. அதை விட இன்னொன்று செய்வாங்க. பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னா ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும்பாங்க. மன வாழ்க்கை சிக்கலுக்குள்ளானதா இருக்கு அப்படின்னு சொன்னா குழந்தைய ஆக்சுவலா தள்ளி போடணும். பிரச்சனையை செட்டில் பண்ணிட்டு நம்ம குழந்தைக்கு போகலான்னு சொல்லணும். ஆனா 2 தரப்புலையுமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா குழந்தை பிறந்துட்டா சரியா போய்டும் நினைப்பாங்க. குழந்தை அது சரியில்லை. அது என்னன்னு சொன்னா அது ஒரு பிளாக்மெயில் டூல். நீ போக முடியாது. குழந்தை இருந்துச்சுன்னா உன்னால விட்டுட்டு போக முடியாது. ஒரு தரப்பு செய்யறாங்கன்னு சொல்லல. மேல் சிலர் வந்து இல்ல மெஜாரிட்டி பண்றதா. ஆமா, இப்ப ஆண்கள் வந்து இவருக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா இங்கதான் நம்மள்ட்ட ஏத்து பேச முடியாதுன்னு சொல்லி ஆண் நினைக்கலாம். இல்ல ஒரு குழந்தை இருந்தாதான் இவனை பிடிச்சி நம்ம நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பெண் நினைக்கலாம். எனிவே பல சமயங்கள்ல வந்து செகண்ட் பேபி வந்து அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம செகண்ட் பேபிக்கு போறவங்க எல்லாம் உண்டு. நான் அதை நான் சீரியஸான பிரச்சனையா பார்ப்பேன் இங்க என்னோட இதுல. ஏன்னா 2 குழந்தைகள் இருக்கிற பலர் வந்து பெற்றோர்கள்ட்ட சாதாரணமா பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இவ்வளவுதான் இருக்கும்னு தெரியல, அவ்வளவு கரெக்டா அது ஒரு சரியான முடிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு குழந்தை இருக்கிற பெற்றோர்கள்ட்ட பேசுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தையா இருக்கு, தனியா இருக்கு, இன்னொரு இது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை பிறப்பை முடிவு செய்யறதுல கூடவும் ஒரு ஒரு மெச்சூர்டானதை ஒன்று காட்டுறது இல்லை. அண்ட் ஃபேமிலி இப்போ இருக்கிற இதுல இருக்கிற இன்னொரு பெரிய இடைஞ்சலா நான் பார்க்கறது என்னன்னு சொன்னா, ஒரு குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு உண்டான பல்வேறு வசதிகள் இப்போ வந்திருக்கு. ஆனா அதை எவ்வளவுக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த பிஹேவியர் இப்போதான் ஜாஸ்தியா இருக்கு. சைலன்ஸ் ஒரு பனிஷ்மெண்ட், நச்சரிப்பு ஒரு பனிஷ்மெண்ட் இன்னொருத்தருக்கு. எது இதெல்லாம் நடக்கலையோ அது எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு அந்த புலம்பலை மட்டுமே வச்சிருக்கு. நான் ஒரு ஒரு செய்தி உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம். எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் தெரியும். இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில கடுப்பாயி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள கணவரை பத்தி வீட்டை பத்தி புலம்புறதுக்குன்னே ஒரு குரூப் வச்சிருக்காங்க. நல்ல ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க. ஆனா வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்கு. அதாவது வந்து அந்த 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 குடும்பத்துல இருந்து வெளியில எல்லாம் வராம இந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சு புலம்பிக்கிறதுன்னு இருக்குல்ல. இதோட சிக்கல் என்னன்னு சொன்னா, தீர்வை நோக்கி போகாமல் இவர்களை வந்து புலம்பல ஒரு 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 கத்தாசிஸ் மாதிரி பயன்படுத்துவாங்க. ஒரு எல்லை வரைக்கும் அது சரியா இருக்கலாம். சரி பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறதே இல்லை. அண்ட் ஃபேமிலியில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு மோசமான ஒரு செயலையும் நியாயப்படுத்திட முடியும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி டேமேஜ் எல்லாத்தையும் மொத்தமா பண்ணிட்டு அது எங்கேயோ ஒரு இடத்துல வெடிச்சு கிளம்பும் போது நாமெல்லாம் புனிதர்கள் அப்படின்னு நிரூபிச்சுட்டு நாம எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றோம். இது இப்படித்தான் இருக்கும்னு ரியாலிட்டியை ஒத்துக்கிறதுல எவ்வளவு பேருக்கு இருக்கு. தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வதில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிற முரட்டுத்தனத்தை நான் வந்து கண்கூடா பார்த்துருக்கேன். எல்லா தப்பும் இன்னொருத்தர் பேர்ல தான் அப்படின்றத வந்து நிஜமா நம்பி பேசுவாங்க. உங்க சைடுல என்ன தப்பு, உங்க சைடுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கா, இதை சரி பண்ணாம போனதுல உங்க தரப்புல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிற போது பலருக்கு அதை பத்தி யோசிக்கவே தெரியறதில்ல. ஸோ இது என்னன்னு சொன்னா, இது என்டையர் ஃபேக்டரியை நீங்க வந்து டிஸ்ஆர்கனைஸ்டா குழப்பமா வச்சுட்டு ஒரு ப்ராடக்ட் சரியில்லைங்கும் போது நீங்க ஆவேசப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். நான் ஸ்ரீலங்கா போயிருந்த போது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல அங்க பேனர் இருக்கு, பெரிய பெரிய பேனர் இருக்கு. அம்மா அப்பா சண்டை போடுறத அட்ரஸ் பண்றதுக்கு இங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிற வர சொல்லி கூப்பிடுற வாசகங்கள் அங்க இருக்கு. நீங்க கவலையா இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, வாங்க பேசலாம், குடும்பத்துல ஏதாவது சிக்கல் இருக்கா, நாங்க பேச தயாரா இருக்கோம், வாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பேனர் இருக்கு. ஸ்ரீலங்காவும் நம்மளோட பொருளாதாரத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. குறிப்பா தமிழ்நாடு நீங்க மத்த தொட்டலாம் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் நம்மகிட்ட இல்லை. இந்த பிரச்சனை சின்னதா இருக்கும்போது அட்ரஸ் பண்றதுக்கான எல்லா கதவுகளையும் அடைச்சு சாத்திட்டு இதை பெருசாக்குற, இதை இன்னும் மோசமாக்குற மற்ற எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு நாம என்னமோ உலக புனிதர்கள் மாதிரி, ஆஹா இப்படி ஒரு நடந்து போச்சே என்னால தாங்க முடியலன்னு மாரடிச்சு வாயில வயத்துல அடிச்சுட்டு அழுதா இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் எரிச்சலா இருக்கு. எனக்கு அந்த கொலைகளை கூட ரைட், அது அவ்வளவுதான், அது இது நடந்து தொலைச்சிருச்சு, அவ்வளவுதான், இதை நிறுத்த முடியாது, இது இன்னும் ஜாஸ்தி ஆகுன்ற அளவுக்கு நான் தயாரா இருக்கேன். பட் இவங்களோட அந்த யோகிய வேஷம் இருக்குல்ல, பொதுவான சமூகத்துல இருக்கிற, நான் எல்லாரையும் சொல்லல, பட் கிடைக்கிற செய்தி பார்க்கிற நம்ம எல்லாருக்கும் பரவலா கிடைக்கிற விஷுவல்லாம் எதை உருவாக்குதுன்னா, இது ஏதோ அடிப்படையில வந்து ரொம்ப ஒழுக்கமும் நேர்மையும் இருக்கிற, பரிவும் கருணையும் இருக்கிற ஒரு சொசைட்டி மாதிரியும், அங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒண்ணு வந்து
தாண்டி போயிட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை உருவாக்குகிற எல்லா அடிப்படை பண்புகளும் சமூகத்துல பரவலாயிருக்கு. என்ன பண்ணியிருந்தா இந்த தவறுகள் நடக்காம வந்திருக்கும், அல்லது என்ன பண்ணியிருந்தா அபிராமி இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க, சொசைட்டி எப்படி இதை தெரியாது. இல்ல அதாவது அவருக்கு வந்து இயல்புல குற்ற உணர்ச்சியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இயல்பா ஒருத்தருக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கலாம், சிலருக்கு இருக்கலாம். குற்ற உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கள் இந்த மாதிரியான போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனாலும் கூட இங்க வந்து அவங்களுக்கு ஒருவேளை அந்த அம்மாக்கு நம்ம கண்டிப்பா மாட்டிக்காம ஒரு குற்றத்தை செய்யறது பிராக்டிகலி இம்பாசிபிள் அப்படிங்கிற அறிவு இருந்துச்சுன்னா அவங்க இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த அறிவு போதாமை ஒரு பிரச்சனை. கூட இருக்கிற ஒருத்தர் இருந்தான்ல, அவனுக்கு அந்த அறிவு இருந்துச்சுன்னா கூட இதை சரி பண்ணிருக்கலாம். ஒண்ணு. அதுவும் இல்ல, இங்க வந்து அவங்க இந்த ஃபேமிலி இஷ்யூவை, இந்த முரண்பாட்டை, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, நான் இன்னொருத்தட்ட போறேன், என் குழப்பிலே விட்டுட்டு போறேன் அப்படின்னா, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த குழந்தைங்களுக்கு வேற ஒரு ஏற்பாடை பண்றதுக்கு அளவுக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல இருக்குல்ல. நாம வந்து எல்லா வசதிகளும் ஐரோப்பிய நாடுகள் மாதிரி வச்சுட்டு இந்த குடும்பம் இதுல மட்டும் நீங்க இந்தியனா இருக்கணும், அதை தாண்டினா பீஸா பர்கர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐரோப்பியனா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போகணும், ஃபாரினுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு நீங்க இதுல மட்டும் இந்தியனா இருக்கணும்னா எப்படி? மாடு வேணும் சாணி வேணாங்கிற மாதிரி இருக்கும். மாடு வளர்த்தா சாணி அதுக்கு அந்த சாணி அல்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் இல்லையா? அந்த போல இதுல ஏதோ ஒண்ணு ஒர்க் அவுட். திருமணமும் பிரச்சனையா தான் இருக்கீங்க. திருமணம் அப்படி இல்ல அதாவது திருமணம் அப்படின்னு நான் சொல்றது அந்த கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட். ஆமா, அந்த ஆஸ்பெக்ட், அந்த ப்ரெஷர் அங்க வருது இல்ல. ஒருத்தர் வேணான்னு சொல்லும் போது நீங்க வந்து ஒரு அதை வந்து அது இன்னும் ஸ்மூத்தா செட்டில் பண்றதுக்கு என்ன பண்றது? விருப்பம் இல்லாமல் ரெண்டு பேரை வாழ வைக்கிறதுக்கு பெட்டர் பிரிஞ்சு போயிடட்டும், அதன் பிறகு குழந்தைகளை பராமரிக்கிறதுல ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு வந்து இன்னும் மோசமா போறதை விட இந்த அளவுக்கு நாம வந்து முடிச்சுக்குவோம் அப்படின்னு பேசுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. எல்லா இடத்துல என்ன பண்றாங்க, நீங்க ஒரு தாய் இப்படி நடந்துக்கலாமான்னு தான் ஜட்ஜ் வரைக்கும் கேட்கிற போது இதே கேள்வி முன்னாடி கேட்டாங்க. ஒரு அம்மா 2 பிள்ளைய விட்டுட்டு போலாமா, 1 பிள்ளைய விட்டுட்டு போலாமா? இப்படி பேசுறதால எந்த பிரச்சனையும் சால்வ் ஆக போறது இல்லை. இந்த கலாச்சாரத்தை வைத்து நீங்கள் இன்னமே ஒரு குடும்பத்தை வந்து கட்டி ஒரு கூட்டுக்குள்ள வந்து அடைச்செல்லாம் வைக்க முடியாது. அதுக்கு செய்ய வேண்டிய வேலை வேற. இவங்களே கூட பிராக்டிக்கலா பேசியிருக்க முடியும். இந்த இடத்துல இதை வேற ஒரு இடத்துல இவங்க வந்து இது நியாயமா அணுகிருந்தாங்க. இதுல ஓரளவு அபிராமி சொல்றீங்களா இல்ல அவங்களே தான் சொல்றாங்க. முதிர்ச்சியும் அனுபவமும் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் இதை வந்து வெளிப்படையா டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அவங்க இந்த ரிஸ்கை சொல்லும் போது அவங்க ஓரளவு கொலை அட்லீஸ்ட் தடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்ல சரி என்னமோ ஒன்று தொலையிட்டோம், இந்த பிள்ளைய வளர்க்குற வரைக்கும் ஒரு இதுல இருப்போம், நானும் பேசிக்க வேணான்ற அளவுக்கு கூட ஸ்பேஸை பிரிச்சுக்கிற கதைகள்லாம் உண்டு. குழந்தைகளுக்காக இது பண்றதுங்கிறதுல சில ஹாலிவுட் நடிகர்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகர் பேரை மறந்துட்டேன், அவர் வந்து தன்னோட மனைவி அவங்களோட கணவர் அவங்க கூட ஒரு இடத்துக்கு அவுட்டிங் போறாரு. அந்த ஒய்ஃபும் இவரோட எக்ஸ் ஒய்ஃபும் அவரோட ஹஸ்பண்டும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவர் மூஞ்ச திருப்பி உட்கார்ந்து வச்சுட்டு ஒரு போட்டோ இருக்கு. அது ஒரு பெரிய எதிர்ப்பை ஒரு விமர்சனத்தை உருவாக்கும் போது அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, இது எனக்கு தர்ம சங்கடமா, இது ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா இந்த இடத்தில் நானும் இருக்கணும்னு என் குழந்தைங்க விரும்புறாங்க, இது நான் என் குழந்தைகளுக்காக செய்யற ஒரு காம்ப்ரமைஸ், அவ்வளவுதான், அதுக்கு மேல அதில் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைன்னு பதில் சொன்னார். அந்த நடிகர் பேரை மறந்துட்டாங்க. 2 பேரும் ஹாலிவுட் நடிகர்கள் தான். அட்லீஸ்ட் அந்த மெச்சூரிட்டிக்கு முயற்சி பண்ணுனா இந்த சிக்கலை வந்து தவிர்த்திருக்க முடியும். பட் யோசிச்சு பாருங்க, இதுல எதுவுமே நடக்கல, எதுக்குமே வேலை இல்லை. எனக்கு நான் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தேன். அடுத்து நடக்காம இருக்கிறதுக்கும் இதைதான் நம்ம பேசி ஆகணும். ஆமா, என்ன செய்யலாம், அமிக்கபிள் சொல்யூஷன்றது என்ன, இதோட புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உதாரணம் சொல்றேன். நான் வேலை பார்த்த ஒரு ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. அவரு தன்னோட வீட்டுக்கு எதிர்பக்கம் இருக்கிற ஒரு கடையில வேலை பார்க்குற பையனோட லவ்ல இருக்காங்க. அந்த பையன் திருச்சி கூப்பிடுறான் அந்த பொண்ணை. இவங்க பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் நிறைய வேலையில் இருக்கவங்க, ஒரே பொண்ணு, வேற ஆள் யாரும் வீட்டில் கிடையாது. ஸோ பெரிய கண்காணிப்பு இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, திருச்சிக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்கு. இந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு வருது, எங்கள் அப்பா அம்மாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு இந்த பொண்ணை கூப்பிடுறான். ஏதோ பயமா இருக்கு இந்த பொண்ணுக்கு, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா என்ன சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடும், ஒரே நாளில் ஸ்கூலுக்கு போயிடும், ஸ்கூல் ஃபுல்லாக பரவிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது, வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. குழப்பம் என்னன்னு சொன்னால் ஓரளவுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கி வச்சிருந்தோம். அவங்க வந்து சொன்னாங்கன்னா அந்த செய்தி போகாதுங்கிற அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி இந்த இடத்துல இருக்குன்ற அந்த நம்பிக்கையை ஸ்கூலில் அதுக்கு முன்னாடியே 2 வருஷத்துல உருவாக்கியாச்சு. ஸோ கேட்கலான்னு இங்கே வர்றாங்க. அந்த என்டையர் செஷன்ல நீ போகக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனா அந்த முழு 1 மணி நேரமும்
அவங்க வாயிலிருந்து என்னென்ன ரிஸ்க் எல்லாம் பாசிபிள் ரிஸ்க் எல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கு, அந்த பையன் கெட்டவன்றதையும் அந்த மாதிரியும் சொல்லலை. அது அதன் பிறகு இது சரியா, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் கேர்ளை வந்து ஒரு பையன் கடையில் வேலை பார்க்குற பையன் இந்த மாதிரி கூப்பிடுறது சரியா, அவன் முட்டாள்தனமா இருந்து போக்சோ கேஸ்ல மாட்டினான்னா அந்த லைஃப் போகும், அந்த கேர்ளோட பார்வையில இது சரியா, இப்படிதான் அந்த உரையாடல் போச்சு. ஒரு தரம் கூட சொல்லலை. ஆனா ஒரு 8வது படிக்கிற பொண்ணு ஒரு பையனை நம்பி, அது என்ன வேணா இருக்கலாம், அந்த பையன் ஒழுங்கா அவுட் ஆஃப் இன்னோசன்ஸ் செஞ்சிருக்கலாம், அல்லது அந்த பையன் ஆமா பிளானா, பட் கிளம்புனாங்கன்னா அதன் பிறகு கண்ட்ரோல் அவங்க கிட்ட இல்லை, அந்த பொண்ணால் அந்த இடத்துல கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து இந்த ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு சாதாரண ஒரு வெல்னஸ் டீச்சரால ஒரு 8வது படிக்கிற பொண்ணுக்கு, அவ்வளவு முதிர்ச்சி இல்லாத ஒரு பொண்ணுகிட்ட இதை பேசி சரி பண்ண முடியும். பட் இந்த மெக்கானிசம் குடும்பங்கள்ல, ஈவன் சொசைட்டில, அல்லது வந்து வேலை பார்க்குற இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல அதற்கான அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்ல. நீங்க இப்போ 3 பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிட்டா இப்போ அந்த கதையை வேறையா இருக்கும், யாரும் சீண்டி இருக்க கூட மாட்டாங்க. எனக்கு இந்த வீட்டில் வாழ பிடிக்கல, நான் இன்னொருத்தனோட போறேன், என் பிள்ளைய விட்டு நான் வந்து என்ன பண்றேன், என் வீட்டுக்காரரை பனிஷ் பண்றேன்னு இருக்கட்டும், நான் வந்து 2 பிள்ளைய கொண்டுட்டு நானும் செத்து போறேன்னு சொல்லி செத்துட்டேன். அப்போ இதே காரணம் அதே தான், லவ் தான் இருக்கும், இந்த வீட்டில் இருக்க முடியலங்கிறது தான் இருக்கும். பட் தற்கொலைன்னு வரும்போது நம்ம இந்த அளவுக்கு அது வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டோம். ஏதோ அம்மா செத்து போயிடுச்சு அப்படின்னு, இல்லை வேற காரணத்தை போர்ட்ரேட் பண்ணியிருந்தா, வீட்டில் வசதி இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா. ஸோ இதை தடுக்கணுங்கிற முனைப்பு எந்த இடத்துலையும் தட்டுப்படலை. நான் ஒத்துக்கிறேன், இதை வந்து எல்லாரும் இதே அளவுக்கு இதே அளவுக்கான இன்புட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், இதை யோசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்கும்னு நான் நம்பலை. என்னோட தொழில் அதன் அடிப்படையில் நான் இதனால் யோசிக்க முடியுது. எனக்கு கிடைச்ச வெவ்வேறு, நான் படித்ததிலே வச்சோ, எனக்கு நான் பார்த்ததை வச்சோ எனக்கு வர முடியுது, அது இல்லை பிரச்சனை. ஆனால் இந்த புலம்பலனால, இந்த செய்தியை கன்சியூம் பண்றதுனால எந்த ரியாக்டிவா அதுல வந்து நம்ம கோவப்படுறதுக்கோ அழுகுறதுக்கோ, அல்லது நீங்க சொன்ன அந்த 3 பேர் சேர்ந்து தற்கொலை பண்ணியிருந்தா அப்படின்னா என்ன பண்ணிருப்பானா, எவனா போயிருக்கலாம்ல, போயிருக்கலாம். இப்ப சொல்றாங்கல்ல குழந்தை விட்டுருக்கலாம், அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க குழந்தை எங்கேயும் விட்டுட்டு போயிருக்கலாம்னு. ஒரு இழப்புக்கு பிறகு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். இன்னொன்னு இந்த இது ஒரு பைஸ்டாண்டர் எஃபெக்ட். போக விடாததும் சொசைட்டி தான். அவங்க இப்படி பண்ணல, நான் அவங்க போக விடாம தடுத்ததுல நான் போகக்கூடாதுன்ற அட்வைஸ் மேல எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா இது பெரும்பாலும் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆக சாத்தியம் இல்லாத ஒரு உறவா தான் பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும், அவங்க போய் இன்னொரு இடத்துல வாழ்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கும். ஈஸியா அதன் பிறகு சலிப்பு வரலாம். நான் வேற ஒரு சம்பவத்துல இந்த மாதிரி ஒரு சண்டை வருது. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இவர் என்ன கண்டுக்கல, எனக்கு போதுமான அளவு லவ் அண்ட் கேரை கொடுக்கல, நான் அதனால நான் அடுத்த போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் இருந்த கவுன்சிலிங்ல வேற ஒன்றும். அப்போ வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, அதனால அவன் எனக்கு என் மேல அக்கறையா இருந்தான், என்னை தொடர்ந்து பார்த்துக்கிட்டான், எனக்கு இப்போ கேர் எடுத்துக்கிட்டான், அதனால நான் அந்த மாதிரி போற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்காரர் சொன்னாரான், அவனுக்கு அது ஒண்ணுதான் வேலை, அவனுக்கு லவ் பண்றது மட்டும்தான் வேலை, எனக்கு 100 பிரச்சனை இருக்கு, நான் அதெல்லாம் செய்யும் போது நான் அந்த மற்ற பிரச்சனைலாம் சார்ட் அவுட் பண்ணதுனால உனக்கு இதுக்கு நேரம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதுல யார் சரி தப்புன்ற ஆர்குமெண்ட்டுக்கு நான் போல. பட் விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து அதனுடைய ரியல் ஃபேஸ், அந்த லைஃப் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து அவங்க தனியா இருக்கும்போது தான் தெரியும். ரொம்ப சாதாரணமா இதெல்லாம் சொல்லிடுவாங்க, நீ ஆல்ரெடி 2 பசங்களே விட்டு வந்ததான் வந்துடலாம். அடுத்து அந்த ரியல் லைஃப் உங்களுக்கு அன்னைய சாப்பாட்டுக்கு வந்து நெருக்கடி இருக்குங்கும் போது லவ் பின்னாடி தான் போகும். அவ்வளவு மெச்சூர்டா, அவ்வளவு தியாகமா, ஒரு சாக்ரிஃபைஸ் எல்லாம் வந்து அதன் பிறகு வரும்ன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு. 24 மணி நேரம் யாராலையும் லவ்லாம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. பட் ஒரு இதை சரி பண்றதுக்கு என்னென்ன செய்யலாம்னு சொன்னா, தன்னோட பார்ட்னருக்கு என்ன தேவைங்கிறத வந்து பேசுற அளவுக்கான ஸ்பேஸ் ஒரு வீட்டில் இருக்குன்னா அவங்களால அதை பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் வச்சுப்போம், ஒரு செக்ஷுவல் இன்டிமசி ஒருத்தருக்கு தேவையா இருக்கு, ஒருத்தருக்கு அதை பத்தி புரியலைன்னு சொன்னா அது தப்பு கிடையாது. 2 பேருக்குமான தேவை, விருப்பம் வேற வேறையா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஒருத்தர் தன்னோட விருப்பத்தை சொல்ற அளவுக்கான மெச்சூரிட்டியோட இருக்காங்களா, இன்னொருத்தர் அதை கேட்கிற அளவுக்கான மனநிலையோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையை தீர்த்திட முடியும். விருப்பத்துக்கும் யதார்த்தத்துக்குமான முரண்பாட்டை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இருக்குமா? ஆசை எல்லாத்துக்கும் படலாம், பட் அதை வந்து பேசுற அளவுக்கு, அதை பேசிட்டு ரியாலிட்டியை ஏத்துக்கிற அளவுக்கான ஒரு முதிர்ச்சி இருக்கா, நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்திட முடியும். அதுக்கு மேல இல்ல நான் விட்டுட்டு தான் போவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்களா, ரைட், இது ஒருத்தரோட சாய்ஸ்.
இந்த வாழ்க்கையில ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை, ஈவன் தோ என்னதான் இருந்தாலும் சரி. ஸோ இதை வந்து எப்படி கவனமா ஹேண்டில் பண்றது, இந்த குறைஞ்சபட்ச டேமேஜோட இந்த பிரச்சனையை எப்படி செட்டில் பண்றது அப்படின்னு பேசுற அளவுக்கு நம்ம கிட்ட ஃபேமிலியில அந்த இதுல மெக்கானிசம் இருக்கா? இதெல்லாம் உருவாக்குறத பத்தி நாம பேசலாம். ஒரு அபிராமிய தூக்குல போட்டுறதன் மூலமா உங்களுக்கு 1 நாள் 2 நாள் கண்டென்ட் கிடைக்கும், ஒரு சின்ன திருப்தி கிடைக்கும். அது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஒரு தற்காலிக, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டெம்பரரி. இதனால இன்னொருத்தர் குற்றம் செய்ய விரும்புகிற ஒருத்தரை வந்து நாம நிறுத்தலாம் முடியாது. அண்ட் மோர் ஓவர், இனி அது போல வந்து மனமுறிவு, இன்னொருத்தரை தேடி போறது அப்படிங்கிறத இனிமே நாம தடுக்க முடியாது. ஏன்னா மக்கள் ரொம்ப அதீதமா செல்ஃப் சென்டர்டா இருக்காங்க. தன்னுடைய குறையா சொல்லலை, தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ இருக்கிற சூழல் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த உலக பொருளாதாரம் வந்து ஒருத்தர் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுற மாதிரி தான் மனிதர்களை வடிவமைக்குது. நான் குறிப்பா குழந்தைகள்கிட்ட வேலை செஞ்சிருக்கிறேன். பெரிய சவால் எதுன்னு சொன்னா, அவங்க பெரும்பாலும் தன்னை பத்தி மட்டும்தான் கவலைப்பாங்க. செய்ய உனக்கு என்ன, நான் எல்லாத்தையும் ரிசீவ் பண்றது என்னோட அந்த என்டைட்டில்மெண்ட் வந்து ஒரு டிசார்டர் மாதிரியே இருக்கு பல குழந்தைகள்கிட்ட. அடுத்தவங்களை பத்தி கவலைப்படு அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தினா அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஒரு 10வது படிக்கிற பையன் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு உட்காந்துருக்கான். அவங்க அம்மா வீட்டு வேலை பார்த்து பையனை வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, அவங்க வீட்டுக்காரரோட சண்டை போட்டு வந்து இந்த பையனை வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கு. நீ பாத்தியா விட்டுட்டு வந்தாலும் அதான் புள்ள உருப்படாம போச்சுன்ற கமெண்ட் அவங்களுக்கு பயமா இருக்கு. இந்த பையன் எப்படியாவது பார்த்தா அது எழுதிட்டானா போதும்னு அவங்க பதறாங்க. இவன் எழுத மாட்டேங்கிறான். அப்போ கூப்பிட்டு அந்த டீச்சர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குது, உங்க அம்மா தான் பாடுபட்டு உன்னை வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேங்க நான் வந்து எழுதணும்? நான் தான் அடுத்த வருஷம் எழுதுறேங்கிறான்ல. அம்மா கஷ்டப்படுறாங்கிறதுக்கெல்லாம் நான் ஃபெயில் ஆகிற எக்ஸாம் எழுத முடியாதுங்கிறான் டீச்சர்ஸ் முன்னாடி. பையன் கெட்ட பையன் கிடையாது, ரிமெம்பர். அவன் வந்து ஏதோ ரவுடித்தனம் பண்ற பையனோ அல்லது வந்து அடாவடியா இருக்கிறவன், மோசமான கும்பல்ல இருக்கிறவன்றதெல்லாம் இல்லை. நிறைய மொபைல் ஃபோன்ல நிறைய விளையாடுறவன், மொபைல் ஃபோன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த எக்ஸாம் எழுதணும்னு சொன்னா ஃபோனை பிடுங்குவாங்க. ஃபோன் கூட இருக்கணும்னா இந்த சனியை எக்ஸாமை தொலைச்சி விட்டாதான் நமக்கு ஆகும்னு அவன் முடிவு பண்றான். ஆனா அது அம்மா பேர்ல வந்து இறக்கப்படுற அளவுக்கு அவனை வந்து உருவாக்கல. அதனால என்ன, பதில் சொல்லிட்டு போ, பையன் படிக்கலன்னு சொல்லிட்டு போ, நான் உன்னோட எதுக்காக நான் ஏன் எக்ஸாம் எழுதணும், ஃபெயிலாக போய் நான் ஏன் அவமானப்படணும்னு ரொம்ப சாதாரணமாக கேட்குறாங்க. இது ஒரு குழந்தைகிட்ட இல்லை, பல குழந்தைகள்கிட்ட அதை பார்க்க முடியாது. நீங்கள் ஸ்கூல்களில் போய் பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதில் பாருங்க, இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் இதுலேயும் பாருங்க, எக்ஸாம் எழுத மாட்டேன்னு தகராறு பண்ணி அதன் பிறகு எல்லாரும் படாத பாடுபட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இருக்கும். நான் வேலை பார்த்த ஒரு எய்டட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து தேர்வு அன்னைக்கு காலையில் 9 மணிக்கே வந்து 9 மணிக்கே பசங்களெல்லாம் வர சொல்லிட்டு எவன் வரலையோ அவங்கள தேடி வண்டி எடுத்துட்டு போய் 2-3 டீச்சர்ஸ் போய் அங்கங்க ஏரியாவில் இருக்கிற ஆளுங்களை பேசி அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்து எக்ஸாம் எடுத்துட்டு வைக்கிறதெல்லாம் உண்டு. நான் ஏன் எழுதணும்? இந்த மைண்ட் செட் ஒன்று வந்து இருக்கு. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதை விட்டுருவோம். பட் இந்த என்டைட்டில்மெண்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சமூகம் நாளைக்கு வந்து சொசைட்டியில வந்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பை லீட் பண்ணும்போது நான் இன்னொருத்தருக்காக கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க இருந்தாங்கன்னா, ஒரு மனைவியா, ஒரு கணவனா, பேரண்டா இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகத்தானே செய்யும். அப்ப நாம கவனம் செலுத்த வேண்டியது எது? நாம பிரச்சனைகளை பார்த்து நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு கோழையை போல என்ன பண்றோம்னா கவனத்தை திருப்பிட்டு வேற இடத்துக்கு ஓடுறோம். உண்மையில இது என்ஜாய் பண்றதுங்கிறது ஒரு ஹாஃப்னு சொன்னா, இன்னொன்று என்னன்னா ரியல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்றது மேல நமக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அதை நம்மளால தீர்க்க முடியலன்னு நம்ம பயப்படுறோம். ரொம்ப நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா வேற யாரும் பேசலைங்கிறதுனால சொல்றேன். எனக்கு அது புரியுது. இது சரி செய்ய முடியாததுன்னு நான் சொல்லலை. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல்ல மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இந்த மெக்கானிசத்துல, நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்துல, ஈவன் நம்மளோட கல்வி அமைப்புல பிரச்சனையினுடைய ஒரு அடிப்படையை யோசிக்காமல் அதை தீர்ப்பது சம்பந்தமாக யோசிக்காம ரியாக்டிவாக சமூகம் வந்து கடந்து போது அவங்களுக்கே தெரியாம அதை ஒரு மாதிரி ஒரு பாசிவா என்ஜாய் பண்ற ஒரு அவங்களுடைய பர்வர்ஷனை காட்டுற இடமாக இதெல்லாம் இருக்குன்றது நம்ம ரொம்ப அடிப்படையா பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப சமம் பண்ணி புரிஞ்சுக்கும் பொழுது ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் ரொம்ப எமோஷனலா கல்ச்சுரலா நம்ம அதை அப்ரோச் பண்றோன்றது அதுவும் ஒரு எஸ்கேபிசம் தான். புரியுது. என்ன சம்மரைஸ் பண்றதுன்னு சொன்னா நம்ம சுருக்கமா ஒரு இது சொல்லலாம். இது ஒரு சமூகம் அடுத்து எதிர்கொள்ள தயார்படுத்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இது ஆமா, இது இருக்கு, நடந்து கொண்டும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரத்துல ஒரு 4-5 நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, நம்மளுடைய கவனத்தை பெறல அப்படின்றதுதான். அதாவது கொலைங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுது, ஆனால் புறக்கணிப்பு, உன்னாலதான் என் லைஃப் வீணா போச்சுன்ற புலம்பல், குழந்தைகளை காட்டி குழந்தைகளை ஒரு பிளாக்மெயிலுக்கான டூலா பயன்படுத்துறது, இது சமூகத்துல இருக்கு. தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய போதாமையை
மறைக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ஓவர் செல்லம் கொடுத்து அவங்கள குட்டிச்சவராக்குற பிஹேவியர் சொசைட்டில இருக்கு. இது எல்லாமே இருக்கும்போது அதனுடைய ரொம்ப அதிகபட்ச அவுட்கம் தான் கொலையை தவிர மற்ற டேமேஜ் எல்லாமே பரவலாக நடந்துட்டு இருக்கு. நீங்க உங்க கண் எதிரில் பல இடங்கள் அது நடக்குது. இதை சரி பண்ணணும்னு சொன்னால் முதல்ல ஒரு வீட்டை டெமோக்ராட்டிக்கா மாற்ற முயற்சி பண்றது ஒரு வழி. நீங்க வெளியில இருந்து வந்து சொசைட்டி வந்து மாறி அது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அதை உருவாக்கும், அரசாங்கங்கள் வரும், கோர்ட் வந்து கைண்டா இருக்கும், போலீஸ் வந்து கைண்டா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. ஸோ இதை வந்து வீட்டை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜனநாயகபூர்வமாக மாற்றணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுக்கு மேல போலீஸ் இதுல வந்து இந்த பிரச்சனைகளை ஒரு குடும்ப பிரச்சனையை மாரல் போலீசிங் பண்ணாம ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லாமல் இதை வந்து சரி பண்றதுக்கான எக்கோசிஸ்டமா அவங்க உருவாக்கணும். ஒரு போலீஸ்காரர் உட்கார வச்சு இந்த குடும்ப பஞ்சாயத்தை பேச முடியாது. பட் ஒரு போலீஸோட அசோசியேட் ஆகி வேற ஒரு ஈவன் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோட ஒரு டைப்பை வச்சுக்கிட்டு அவங்க செயல்பட வாய்ப்பு இருக்கு. அதை யோசிக்கலாம். கோர்ட் வந்து இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லாமல் இருக்கு. ஐ மீன் ஜட்ஜ்மெண்டலான கோர்ட்டுக்கு அது பொருந்தாது. இப்போ வந்து கவாய் கூட ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காரு. ஒரு அம்மா கேட்குறாங்க, மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க, ஏமா உங்களுக்கு வேலை பார்த்து இது பண்ண முடியாதா, இத்தனை லட்சம் ரூபா வேணுமா மாசம், இத்தனை 40 லட்சம் வேணுமா மாசம் கேட்டாங்களா, இன்னொன்று இருந்துச்சு தன்னோட தேவைக்கு, இவ்வளவு வேணுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. ஆனா கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு ஜீவனாம்ச வழக்கு, ஒரு ஜீவனாம்சத்துக்கான ஃப்ரேம் ஒர்க்கு இதுதான். இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அப்படி மனைவி வேலையில் இல்லை, இத்தனை வருஷம் மனைவி குடும்பத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க, குழந்தைங்க இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு இது மெயின்டெனன்ஸ், இவ்வளவு பர்சன்டேஜ் நீ கொடுத்தாகணும், சொத்துல இவ்வளவு கொடுத்தாகணும்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாக்குங்க. இல்லை மனைவி வேலையில் இருக்காங்க, கணவரும் வேலையில் இருக்காருன்னா இதை இவ்வளவு வச்சுக்கோங்க. கணவருக்கு தான் வேலை இல்லை, அவரோட சொத்து பேக்ரவுண்ட் இல்லை, அவருக்கு வேற கமிட்மெண்ட் இருக்கு, வேற மற்ற பிரச்சனைகள் இருக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, மனைவி நல்ல வேலையில் இருக்காங்க, சம்பாத்தியம் இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஒரு அறிவிப்புல அவரால் செய்ய முடியும். ஆனா அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு இவ்வளவு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் கமெண்ட் மாதிரி நம்மளோட கோர்ட்டே போகும்போது இந்த பிரச்சனை எங்க இருந்து சார்ட் அவுட் ஆகும்? இதை விட்டு ஓட முடியாது அப்படிங்கிறது அவங்க சுஜாதா வைஃப் சொல்றது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கதான் இருந்தாகணுங்கிறது எனக்கு சூழ்நிலை, நான் இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு சொசைட்டிலேருந்து வந்து நினைச்ச முடிவு எடுக்கலாம், எல்லாம் செய்யலாங்கிற ஒரு ஸ்பேஸ் உருவான பிறகு அவங்க அந்த முடிவுக்கு பிறகு அவங்கள பிடிச்சி நிறுத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ நாம இந்த யதார்த்தத்தை, இந்த சூழலை புரிந்து கொண்டு தான் நாம புரிஞ்சுக்கிறது தான் தீர்வுக்கான முதல் படியா இருக்குமே தவிர நாம வந்து மாரல் போலீசிங் பண்றதுனாலயோ அபிராமியை தூக்கில போடுங்கன்றது மூலமாக இதை சரி பண்ண முடியாது. அண்ட் நான் திரும்பவும் வலியுறுத்துறேன், அதுல எனக்கு சிக்கலே இல்லை, அவங்களுக்கு குற்ற உணர்வே இல்லை அவங்க பேசுறதுல. அது வந்து ரொம்ப இதாக தான் இருந்திருக்காங்க, அது வந்து ரொம்ப கான்சியஸா தான் பண்ணியிருக்காங்க. இந்த கொலையை வந்து ஏன்னா தானு ஒரு இதுக்கு போனாங்க, ஆத்தங்கரைக்கு போனாங்க, தள்ளி விட்டுட்டு செத்தாங்கன்ற மாதிரி எல்லாம் கூட இல்லை. அது ரொம்ப கான்சியஸா ஃபுல்லா சாவலன்னு தெரிஞ்சு, அதாவது அவங்க வாய்ப்பு இருந்திருக்கும், மாத்திரை போட்டு குழந்தைங்க சாவலாங்கும் போது அவங்கள கடத்த நடிச்சு கொள்ற அளவுக்கு போறாங்கன்னு சொன்னா இது வந்து இனி வந்து அவர் வந்து குற்றம் செய்ய மாட்டாருங்கிறதெல்லாம் இல்லை. அது ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். அவங்க அந்த தண்டனையில எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. பட் அந்த வந்த கமெண்ட் இருக்கு இல்லையா, அது இந்த புதுசா வரப்போற குற்றங்கள்லாம் தடுக்க போறது இல்லை. அண்ட் செய்தியை ப்ராப்பரா சொல்றது, செய்தியை ப்ராப்பரா அணுகிறதுல நமக்கு ஒரு பயிற்சி கட்டாயமா தேவை. ஜப்பான்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, யாரெல்லாம் தற்கொலை எண்ணத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை தடுக்கிற அளவுக்கு அவன் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றான். அவ்வளவுதான். அது இந்த பிளாங்க்ஸை பார்க்குறவங்க ஃபில்அப் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது ஒரு மாதிரி போதாமல் இருக்கலாம், எனக்கு இதை கரெக்டாக இதை சம்மரைஸ் பண்ண தெரியல, சிக்கல் இல்லாமல் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு பொருத்தமில்லாத இருந்துச்சுன்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். பட் தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான சில காரணங்களை ஜென்யூனா விவாதிச்சிருக்கிறேன்னு நான் நம்புறேன். கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு ஃபர்தராகவும் நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இதை நான் அவ்வளவு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு இதை நான் பேசலைன்ற மாதிரி தான் நான் இன்னும் ஃபீல் பண்றேன். அதனால இதை ஃபர்தரா ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு சரியா அணுகல, பிரச்சனையை சமூகம் சரியாக அணுகல, ஒருத்தரை வந்து தண்டிச்சு நம்ம மற்ற எல்லாரும் அந்த ரியல் பிரச்சனையே பேசல அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். மக்கள் அவங்களுடைய கருத்து என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தில் பெண்மை ரொம்ப நன்றி. நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நிச்சயமா போடுங்க, அதை பரிசீலிக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.